ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேப வித்தமகராயத கர்ணபாஷான் நாதம் நமாமி வகுளாபரணேன சார்த்தம். 108 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவதிருப்பதிகள்னு சொல்லக்கூடியதான நவதிருப்பதிகளில் 4வது மற்றும் 5வது திருப்பதிகளை இப்போது அனுபவிக்கப் போகிறோம். இதற்கு ஆழ்வாருடைய மங்களாசாசனம் திருத்தொலைவில்லி மங்கலம் என்பதாக, திருத்தொலைவில்லி மங்கலம், திருத்துளைவில்லி மங்கலம் அப்படின்னு 2 விதமா சொல்றது உண்டு. ஆனால் ரெட்ட திருப்பதி அப்படின்னு சொன்னாதான் தெரியும். சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின ஆழ்வார் திருநகரிக்கு சுற்றி இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள், சுவாமி நம்மாழ்வாராலே மட்டுமே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசங்கள், ஆழ்வார் திருநகரியில் தாமிரபரணி நதிக்கு வடக்கிலும் தெற்கிலுமாக 2 கரைகளிலும் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள், மொத்தம் 9 திவ்யதேசங்கள் நவ திருப்பதிகள்னு சொல்றோம். அதுல இந்த திருத்தொலைவில்லி மங்கலம்னு சொல்லக்கூடியதான திவ்யதேசம் ஒரு திவ்யதேசம் தான். ஆனா பெருமாள் இங்கே 2 திருக்கோயில் கொண்டு 2 பேர்ல எழுந்தருளியிருக்கிறார். இந்த 2 பெருமாளுக்கும் ஆழ்வாருடைய மங்களாசாசனம் உண்டு, ஆழ்வார் பாசுரம் உண்டு. ஆனா 108 திவ்யதேசத்துல இது 2 வெவ்வேறு திவ்யதேசங்கள் கிடையாது, ஒரு திவ்யதேசம் தான். 108 திருப்பதிகள்ல திருத்தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம் ஒண்ணுதான். இங்கே பெருமாள் ஒரு சன்னதிக்குள்ள 2 பெருமாள் இருந்தா பரவாயில்ல, 2 பெருமாளும் தனித்தனி கோவில்ல எழுந்தருளி இருக்கா, 2 பேருக்கும் தனி ஸ்தல புராணம் உண்டு, 2 பேருக்கும் தனி பேர் உண்டு, 2 பேரையும் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணி இருக்கிறார். இப்படி எல்லாம் 2 இருக்கிறபடினால இரட்டை திருப்பதி அப்படின்னு பேரு. நவ திருப்பதிகள்னு சொல்றமே ஒழிய 8 கோயிலுக்கு தான் போவோம். ஏன்னா இவா 2 பேரும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இங்கும் அங்குமாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள்கள். ஆழ்வாருடைய மங்களாசாசனத்தில ஒரு திவதேசத்துல 5 பெருமாள் 4 பெருமாள் எல்லாம் பாடினது உண்டு ஆழ்வார். அந்த மாதிரி திருநீர்மலையில் எடுத்துட்டோமானா நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் அப்படின்னு 4 பெருமாள்களை ஒரே திவ்யதேசமாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். திருவல்லிக்கேணியில பார்த்தாலும் பெரிய பெருமாள்னு சொல்லக்கூடிய மன்னாத்தன், நிருசிம்மன், கஜேந்திரவரதன், ஸ்ரீராமன் அப்படின்னு பார்த்தசாரத்தின்னு சொல்லக்கூடிய வெங்கடகிருஷ்ண பெருமாளோட சேர்த்து மொத்தம் 5 பெருமாள்களை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அது ஒரே திவ்யதேசம். அந்த மாதிரி அவெல்லாம் ஒரு கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாள்கள், திருநீர்மலையில மலைக்கு மேலும் கீழுமாக இருக்கக்கூடிய பெருமாள்கள். அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இங்கே. தாமிரபரணி நதி கரையிலே ஒரு பெருமாள், தாமிரபரணி நதியிலிருந்து பெரியக்கூடிய வாய்க்கால் கரையிலே ஒரு பெருமாள் அப்படின்னு சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்துல 2 பெருமாளும் எதிரெதிரில் இருக்கா. இவா 2 பேரையும் ஒரே க்ஷேத்திரமா ஆழ்வார் மங்களாசனம் பண்ணியிருக்கிறார். ஆனா 2 பெருமாளுடைய திருநாமமும் ஆழ்வார் சொல்லியிருக்கார். இப்போ இது 2 வெவ்வேறு திருப்பதிகளாக இல்லாமல் ஒரே திருப்பதி அப்படின்னு திவ்யதேசங்கள்ல கனெக்ட் பண்ணப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தலபுராணத்திலே இங்கு முதல்ல வந்த பெருமாள் தேவர பிரான்னு சொல்லக்கூடிய பெருமாள். அந்த பெருமாளே அங்க இருக்கக்கூடிய ஒரு பரம பாகவதரான ரிஷிக்கு 2வது பெருமாளான அரவிந்த லோச்சனா சேவை கொடுத்தார். முதல்ல இருக்கிற பெருமாள் தேவர பிரான்னு சொல்லக்கூடிய பெருமாள். அதே பெருமாள் இன்னொரு பேரோட இன்னொரு திருமேனி எடுத்துண்டு அந்த ரிஷிக்கு சேவை கொடுக்கிறார். ஏன்னா அங்கேயும் இங்கேயும் 2 இடத்துலயும் நீ ஆராதனை பண்ணிட்டு வா, 2 இடத்துலயும் நான் இருக்கேன், உனக்கு சேவை கொடுக்குறேன்னு சொல்லி பெருமாளே தனக்குன்னு 2 திருமேனி, 2 திருநாமம், 2 திருக்கோயில்களை ஏற்படுத்திட்டாங்க. அதனால பெருமாளே ஏற்பட்டு நின்னதுனால ரெட்ட திருப்பதி. அப்ப ஏன் ஒரே திருப்பதின்னு சொல்றோம்னா, ஒரே பெருமாளே 2 இடத்துக்கு வந்தார், நானே தான் இவன் அப்படின்னு சொன்னார் அப்படின்றதுனால ஒரு திருப்பதியாக கொள்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆழ்வார் திருநகரிக்கு கிழக்கே 2 மைல் தூரத்துல தாமிரபரணி நதிக்கு வடக்கு கரையிலே இருக்கக்கூடியது இந்த திவ்யதேசம்.
இதுல முதல் சன்னதியை இப்போது பார்க்கலாம். இந்த முதல் சன்னதி தான் காலத்தினாலே முந்திய சன்னதி. முதல்ல இந்த ஊர்ல பெருமாள் அப்படின்னா இவர் தான். தலபுராணம் முதல்ல இந்த பெருமாளுடைய சரித்திரத்தை தான் வர்ணிக்கிறது. ஆழ்வாரும் பெரும்பாலும் இந்த பெருமாளைத்தான் பாடினார். இவரை விட கொஞ்சம் குறைவாதான் அந்த பெருமாளை பாடியிருக்கார். ஏன்னா 2 பேரும் ஒருத்தர் தான், இவரே தான் அவர். அதனால இவரை மட்டும் பாடிட்டோ எனக்கும் ஆராதனம் பண்ணுன்னு ரிஷிக்கு நியமித்த பெருமாள் ரிஷி மூலமா எல்லா பக்தாளுக்கும் தான் நியமிக்கிறார். அதனால இவரை பாடினவர் அவரையும் பாடணும் அப்படின்ற திருவுள்ளத்துல அவரையும் சேர்த்து பாடியிருக்கார். இவர் வேற அவர் வேற இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். முதல் சன்னதி சாட்சாத்தா தாமிரபரணி நதியினுடைய வடக்கு கரையிலே இருக்கக்கூடியது. தாமிரபரணி கரையிலே இருக்கும் சன்னதி. நதிக்கரையிலிருந்து ஒரு 2 நிமிஷம் நடந்தோமானா திருக்கோயில் வந்துடும். இங்கே பெருமாள் மூலவருக்கு தேவரபிரான் அப்படின்னு திருநாமம். சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீனிவாசன் திருநாமம். ஆமாம், சாட்சாத் திருவேங்கடமுடையான். திருமலையில இருக்கக்கூடிய பெருமாள் எந்த திருக்கோலத்துல எப்படி சேவை சாதிக்கிறானோ அதே மாதிரி சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். ஒரு வித்தியாசம் என்னன்னா, திருவேங்கடமுடையான் நல்ல பெரிய திருமேனி. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே அப்படின்னு நெடிய திருமேனி திருவேங்கடமுடையான். ஆனால் இந்த பெருமாள் திருவேங்கடமுடையானுக்கு சின்னதா ஒரு விக்கிரகம் பண்ணினது போல இருக்கக்கூடிய ஒரு திட்டமான திருமேனி, குழந்தை திருமேனி இந்த பெருமானுக்கு. ஏன் ஸ்ரீனிவாசன் அப்படின்னா, இவன் பக்கத்துல உபயநாச்சிமார் கிடையாது, தனி கோயில் நாச்சியாரும் கிடையாது. திருவேங்கடமுடையானை போலே வலது திருமார்பிலே வியூகலட்சுமியாக இருக்கக்கூடிய தாயாரை உடைய பெருமாள். இந்த பெருமாளுடைய வலது மார்பிலே ஒரு முக்கோணம் போன்ற அமைப்பு இருக்கும். அதுக்கு நடுவுல பெரிய பிராட்டின்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவி அலர்மேல் மங்க நாச்சியார் எழுந்தருள் இருக்கிறாள். அவள்தான் பெருமாளுக்கு தர்மபத்னி. இவருக்கு திருவேங்கடமுடையானை போலே 4 திருக்கரங்கள், மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். கீழே வலது திருக்கரம் திருவேங்கடமுடையானை போலே வரத ஹஸ்தமாக தன்னுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணும்படி நம்ம எல்லாம் பணிக்கக்கூடியதான சரணாகத ஹஸ்தம், வரத ஹஸ்தம். மாம் ஏகம் சரணம் பிரஜா, என்னுடைய திருவடிகளை என்னை ஒருவனையே சரணமாக பற்று அப்படின்னு எங்கு சரணாகதி பண்ண வேண்டும் என்று நாம் சரணாகதி பண்ணுவதற்குரிய இடமான அவனுடைய திருவடியை காட்டிக் கொடுக்கக்கூடியதான திருக்கை வலது திருக்கை பெருமாளுக்கு வரத ஹஸ்தம்னு சொல்லக்கூடியதான திருக்கை. பெருமாளுடைய இடது திருக்கை திருவேங்கடமுடையான் மூலவரை போலே கட்டிஹஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஹஸ்தம். கட்டின்னா இடுப்பு, இடுப்புல பெருமாள் அப்படியே கை வைக்கிறாப்புல பாவிச்சுட்டு இருக்கார். இதை ஏற்கனவே திருவேங்கடமுடையான் சரித்திரத்துல பார்த்திருக்கோம். இந்த முத்திரைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வலது திருக்கையால பெருமாள் திருவடியை காட்டுறானோன்னு என்ன சொல்றான், என்னுடைய இந்த திருவடிகள்ல நீ சரணாகதி பண்ணினாயானா நீ தவித்து கொண்டிருக்கிற இந்த சம்சாரம் உனக்கு இடுப்பளவு மூழ்கக்கூடிய ஜலமாக இருக்கும், இதை சுலபமாக கடந்து விடலாம் அப்படின்னு பெருமாள் தெரிவிக்கிறார். இடது கையால இடுப்பை பிடிச்சுட்டு என்ன காட்டுறான் பெருமாள் அப்படின்னா, இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய கடல் இருக்கிறதே சம்சார சாகரம், அதுல பாவம் நீ நீச்சல் தெரியாம மாட்டிண்டு தவிக்கிறையே, அதுல இருந்து நீ நீந்தி கூட கரை சேர வேண்டாம், சுலபமா நடந்தே கரைக்கு வந்து விடலாம். எப்படின்னா, என்னுடைய திருவடியை நீ சரணாகதி பண்ணினியானா இந்த சம்சார ஜலம் உன் இடுப்பளவுக்கு அப்படியே குறைஞ்சு போயிடும். நீ சுலபமா காலால நடந்தே கடந்து வந்துடலாம், நீச்சல் எல்லாம் பண்ண வேண்டாம், மூச்சை எல்லாம் அடக்க வேண்டாம், சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சம்சாரத்திலிருந்து நம்மை கரை சேர்க்கக்கூடிய உபாயம் தன்னுடைய திருவடிகள். அந்த திருவடியில ஆசிரியத்தா சம்சாரத்தை சுலபமா கடந்துடலாம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு சொன்ன விஷயம் இங்கே. அதனால இந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீனிவாசன் திருநாமம். மார்பிலே வக்ஷஸ்தல தாயார், திருவேங்கடமுடையானை போலே திருக்கைகளை உடையவன், திருவேங்கடமுடையானை போலவே அதே அழகான திருமுக மண்டலத்தோடு கூட விளங்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீனிவாசன். இவனுக்கு ஸ்தல புராணத்தினாலே வந்த திருநாமம் தேவநாத சுவாமி, அதாவது தேவர்களுக்கெல்லாம் நாதனானவன். அது அப்படியே சுவாமி நம்மாழ்வார் தமிழ் படுத்துறார், தேவர் பிரான். தேவநாதா அப்படின்னா என்ன, தேவர்களுக்கெல்லாம் நாதனாக, பிரான் சுவாமியாக இருக்கக்கூடியவன் தேவர் பிரான். இந்த பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடைய கூட சேவை சாதிக்கிறார். உற்சவருக்கு வேங்கடவாணன் அப்படின்னு திருநாமம். திருவேங்கடமுடையான் பாசுரத்துல ஆழ்வார்கள் திருவேங்கடமுடையானை கொண்டாடுற போது நல் வேங்கடவாணனை அப்படின்னு ஒரு பதம் பிரயோகம் பண்றா. பெருமாளுக்கு வேங்கடவாணன் அப்படின்னு ஒரு திருநாமம். திருவேங்கடமலையை வசிப்பிடமாக கொண்டவன் அப்படின்னு திருநாமம்.
அந்த பெருமாளே இங்கு தேவர் பிரானாக எழுந்தருள் இருக்கிறபடியினாலே மூலவரான ஸ்ரீனிவாசனுடைய உற்சவர் வேங்கடவாணன் என்கிற பெருமாள். இங்கு உபயநாச்சிமாரும் கிடையாது, தனிக்கோயில் நாச்சியாரும் கிடையாது, திருவேங்கடமுடையான போல மார்புல இருக்கக்கூடிய பெருமாள் தான். ஆனா உற்சவருக்கு உபயநாச்சிமார்கள் உண்டு. எப்படியானா திருவேங்கடமலையில உற்சவரான சுவாமி மலையப்பனுக்கு ஸ்ரீதேவி பூமிதேவின்னு சொல்லக்கூடிய உபயநாச்சிமார் உண்டோ, அந்த மாதிரி இந்த வேங்கடவாணன் உற்சவருக்கும் உபயநாச்சிமார்கள் உண்டு. தீர்த்தம் தாமிரபரணி தீர்த்தம், வருண தீர்த்தம் அப்படின்னு ஒரு நதியும் ஒரு புஷ்கரணியும் தீர்த்தங்கள். இந்த பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம் அப்படின்னா இந்திரன், வாயு, வருணன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் பிரத்யக்ஷம். அதனாலதான் அந்த தேவர்களுக்கு நாதனா, தேவர்களுக்கு பிரானா சேவை சாதித்த இந்த பெருமாளுக்கு தேவர் பிரான் அப்படின்னு திருநாமம் சாத்தியிருக்கிறோம். வேற யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா ஆத்ரேய கோத்திரத்தை சேர்ந்த சுப்ரபர் அப்படின்னு ஒரு மகரிஷி. இவரை கோத்திரத்தோட கூட சேர்த்து ஆத்ரேய சுப்ரபர் அப்படின்னு சொல்லுவா. இந்த மகரிஷிக்கு பெருமாள் பிரத்யக்ஷம். இது முதல் சந்நிதி. இரண்டாவது சந்நிதி, முதல் திருப்பதி பார்த்துட்டோம், இப்போ இரண்டாவது திருப்பதி பார்க்கணும். அதனாலதான் இது ரெட்ட திருப்பதி. இரண்டாவது திருப்பதி எங்க இருக்குன்னா, முதல் திருப்பதி தாமிரபரணி நதி கரையில் இருக்கு பாருங்க. அந்த தாமிரபரணி நதி வயல்களுக்கெல்லாம் நீர் பாய்ச்சறதுக்காக ஒரு சின்ன வாய்க்காலா பிரியறது. அந்த வாய்க்காலினுடைய கரையிலே இருக்கக்கூடியது இரண்டாவது திருப்பதி. அந்த பெருமாளுக்கு அரவிந்தலோச்சனன் அப்படின்னு திருநாமம். அரவிந்தம்னால் தாமரை, லோச்சனம் என்றால் கண். அரவிந்தலோச்சனன் அப்படின்னா தாமரை கண்ணன், செந்தாமரை கண்ணன் அப்படின்னு அர்த்தமாறுது. இந்த பெருமாள் அரவிந்தலோச்சனன் என்கிற பெயருக்கு தகுந்தபடி அழகான செந்தாமரையை போன்ற கண்களை உடையவன். நல்ல செந்தாமரையினுடைய இதழ் ஒன்னு கையில் எடுத்துட்டு பார்த்தோமானா எத்தனை அழகா இருக்குமோ அத்தனை அழகா இருக்கக்கூடிய கண்கள் பெருமாளுக்கு. கண்ணழகர் அப்படின்னு ஆண்டாள் பெரிய பெருமாளை குறிப்பிட்டாலே அதே கண்ணழகோடு கூட விளங்கக்கூடிய எம்பெருமான் அரவிந்தலோச்சனன். இவன் ஆதிசேஷன் சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வானை ஆசனமாக கொண்டு அதிலே ஸ்ரீதேவி பூமிதேவியோடு கூட அமர்ந்திருக்கிற பெருமாள். முதல்ல பார்த்த பெருமாள் தேவரபிரான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையா நாட்டுமா நின்ன திருக்கோலம். இரண்டாவது திருப்பதியான அரவிந்தலோச்சன பெருமாள் வானமாமல பெருமாளாட்டுமா, பவழவண்ணராட்டுமா, ஆதிசேஷ தல்பத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். வலதுபுறம் ஸ்ரீதேவி நாச்சியாரும் இடதுபுறம் பூமிதேவி நாச்சியாரும் உபயநாச்சிமார்களாக மூலவர்களாகவே இருந்து கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய தம்பதி சமேதரான பெருமாள் இவர். இந்த பெருமாள் கிழக்கு நோக்கி பார்த்தபடி அமர்ந்த திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார். உற்சவருக்கு செந்தாமரை கண்ணன் அப்படின்னு திருநாமம். உற்சவர் உபயநாச்சிமாரோட கூடிய உற்சவர். இந்த ரெண்டு திவ்யதேசத்து உற்சவர்களும் ரொம்ப அழகா இருப்பா. முதல் சொன்ன தேவர் பிரான் உற்சவர் மூலவருக்கு என்ன லட்சணம் சொன்னோமோ அதே லட்சணம் தான், ஒரு மாற்றமும் இல்லை. திருவேங்கடமலையிலே மூலவர் திருவேங்கடமுடையான சேவித்தோமானா எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் உற்சவரான மலையப்பனும் இருப்பார். மேல் இரண்டு திருக்கரங்கள் சங்க சக்கரம், கீழே வலது திருக்கரம் வரதஹஸ்தம், இடது திருக்கரம் கட்டிஹஸ்தம். அதே மாதிரிதான் இங்கே மூலவரான தேவரபிரான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாசனை போலே உற்சவரான வேங்கடவாணனும் மேல் இரண்டு திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை பற்றி கொண்டு வலது திருக்கரத்தாலே வரதஹஸ்தத்தால் தன் திருவடியை காட்டிக்கொண்டு இடது திருவடியை இடுப்பிலே வைத்தபடி கட்டிஹஸ்தத்தோடு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் தேவர் பிரானுடைய உற்சவர். அவருக்கு வேங்கடவாணன்னு திருநாமம். இந்த அரவிந்தலோச்சனனுடைய உற்சவர் எப்படி இருப்பார் அப்படின்னா சுவாமி நம்பெருமாளை நினைச்சுக்கணும். இங்க இவர் சுவாமி நம்பெருமாளாட்டுமா சங்க சக்கரங்களை மேல் இரண்டு திருக்கரங்களால் ஏந்தி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா நம்பெருமாளுக்கு பிரயோக சக்கரம், இவருக்கு பிரயோக சக்கரம் கிடையாது, சாதாரணமா இருக்கக்கூடிய சக்கரம் தான். அதுல ஒண்ணுதான் வித்தியாசம். நம்பெருமாளாட்டமா வலது திருக்கரத்தை அபயஸ்தம் காட்டிக் கொண்டிருக்கிறார். என்னை தேடி வருகிற பக்தர்களுக்கு நான் அபயம் தருகிறேன்னு சொல்வது போல அபயஸ்தம் வலது கரம். இடது திருக்கரம் கதையை ஊணுவதற்காக வைத்திருக்கக்கூடிய கை. நம்பெருமாள், தேவப்பெருமாள், வைத்திய வீரராகவன் இவாள்லாம் கதையை ஊனினபடியே இருப்பா. பெருமாள் திருமேனிலிருந்து கதையை பிரிக்க முடியாது. அங்க எல்லாம் நம்பெருமாள் கிட்ட இருந்து கதையை பிரிக்க முடியாது, தேவப்பெருமாள் கிட்ட இருந்து கதையை பிரிக்க முடியாது. அதே மாதிரி இந்த செந்தாமரை கண்ணன் அரவிந்தலோச்சனன் உற்சவர்கிட்ட இருந்து கதையை பிரிக்கலாம்.
வீரராகவனுக்கும் கதையை பிரிக்க முடியாது. திருமஞ்சன அரைச்சு சேவிக்கலாம். பெருமாள் கதை வச்சுருக்காரு, அது நாமளா சமர்ப்பித்ததா இல்ல விக்கிரகத்துல திருமேனியோடைய கூட இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா திருமஞ்சன காலத்துல பெருமாளை சேவிக்கணும். பெருமாள் திருமேனியோடைய கதை இருந்தா அதோட திருமஞ்சனம் ஆகும். இல்ல பெருமாள் கதையை ஊனின்னு இருக்கிற மாதிரி கையை மட்டும் வச்சுட்டு இருக்கார், அதுல கதையை கொண்டு சொருகிறா அப்படின்னா அந்த கதையை தனியா வச்சுட்டு தான் திருவாராதனம் திருமஞ்சனம் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி எங்க எல்லாம் ராமர் இருக்காரோ அங்கெல்லாம் ராமர் வில்ல புடிச்சுட்டு இருக்கிறாப்புல கையை தான் வச்சுட்டு இருப்பார். வில்ல வேணும்னா சாத்துவா, வேணும்னா கலைஞ்சிருவா. அதே மாதிரி பல திவதேசங்கள்ல கதையை ஊனின்னு இருக்கிற பெருமாளுக்கு கதையை பிடித்து கொண்டது போல முன்னாடி 2 விரல்களை நீட்டிக்கொண்டு அந்த கதையினுடைய காம்ப 2 விரலுக்கு நடுவுல விட்டு புடிச்சுட்டு நிக்கிறாப்புல ஒரு கை வச்சுட்டு இருப்பார் பெருமாள். பெருமாள் புறப்பாடு அலங்காரம் எல்லாம் பண்றச்ச அந்த கதையை சாத்துவா, திருமஞ்சனம் ஏகாந்த திருமஞ்சனம் எல்லாம் பண்றச்ச அந்த கதையை கலைஞ்சிருவா. பெருமாள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. அதிலே இந்த பெருமாள் வலது திருக்கை அபயஸ்தம், இடது திருக்கை கதையை ஊனி கொண்டிருக்கக்கூடிய நிலை. அலங்காரம் உற்சவ சமயத்துல கதையை சாத்துவா, மற்ற சமயத்துல கலைஞ்சிருவா. இந்த பெருமாள் பார்க்கறதுக்கு லேசா திருமாலிருஞ்சோலை கள்ளழகருடைய முக சாயல்ல இருக்கக்கூடிய பெருமாள். இவா 2 பேருமே முதல் சொன்ன தேவர் பிரான் கிட்டத்தட்ட பாதி முகம் அப்படியே முகம் உடம்பு எல்லாம் அழகராட்டமே இருக்கும். அவரை விட கொஞ்சம் குறைவு, ஆனா லேசா அழகருடைய சாயல்ல இந்த அரவிந்தலோச்சனன் உற்சவர் செந்தாமரை கண்ணன் சேவை சாதிப்பர். இவாளுடைய படங்கள்ல நம்ம உபன்யாசத்தை போடுறச்ச அதுல தம்ப்நெயிலா அடியன் போட சொல்றேன், அங்க வரும் சேவிச்சுக்கலாம். அதுல பெருமாளுடைய திருமேனியை நன்னா அனுபவிக்கலாம். இப்படியா இங்க உற்சவர் செந்தாமரை கண்ணன் உபயநாச்சிமார்களோட நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். இந்த 2வது திருப்பதியான தேவர செந்தாமரை கண்ணன் சொல்லக்கூடிய அரவிந்தலோச்சனன் சன்னதியிலே தனி கோயில் நாச்சியார் உண்டு. தாயாருக்கு கருந்தடங்கண்ணி நாச்சியார்னு திருநாமம். கருந்தடங்கண்ணி, அழகிய கருமையான விழிகளை உடையவள். மனுஷாளுக்கு கண்ணு பார்த்தங்களான்னா 3 விதமா இருக்கும். ஒன்னு சாதாரணமா மெஜாரிட்டி மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய சாதாரண கண். சில பேருக்கு கேட் ஐ அப்படின்னுவா, தமிழ்ல பூனை கண் அப்படின்னுவா. அது சில பேருக்கு வசீகாரமா இருக்கும்படியா அந்த கண்ணு சில பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு நல்ல கருவழி நன்ன கண்ணங்கரேல்னு இருக்கும், கருந்தடங்கண் அப்படின்னுட்டு நல்ல கருமையான விழிகள், பார்த்த மாத்திரத்திலேயே அந்த கண்களாலேயே எல்லோரையும் வசியம் பண்ணக்கூடிய ஒரு கவர்ச்சி இருக்கும் அந்த கண்ணுல. அந்த மாதிரி இந்த பிராட்டி பெருமாள் செந்தாமரை கண்ணன், இவள் கருந்தடங்கண்ணி. பெருமாளுக்கு கான்ட்ராஸ்டா இவளுடைய கண்கள், பெருமாள் தன்னுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய செம்மை சிவப்பினாலே மயக்கினால், இவள் தன்னுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய கருமையினாலே மயக்கக்கூடிய பேரழகி. இப்படி பெருமாளை ஒத்த அழகியா கருந்தடங்கண்ணியா இருக்கக்கூடிய நாச்சியார் கருந்தடங்கண்ணி நாச்சியார். பொதுவா 2 திருப்பதிக்கும் விமானம் தீர்த்தம் இதெல்லாம் ஒன்னாதான் சொல்லப்பட்டிருக்கு. பிரத்யக்ஷமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். கிட்டத்தட்ட 2 பெருமாளும் ஒரே பெருமாளானபடினாலே எல்லா அம்சங்களும் 2 பெருமாளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேரோட விமானத்துக்கும் குப்த விமானம் அல்லது குமுத விமானம்னு திருநாமம். குமுதம் அப்படின்னா பொதுவா தாமரை, ஆனா சிறப்பா சொல்லணும் அப்படின்னா வாட்டர் லில்லி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆம்பல் புஷ்பம். ஆண்டாள் சாதிக்கிறாளோ இல்லையோ, செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், அந்த ஆம்பல் புஷ்பம் அதுக்கு குமுதம்னு பேரு. அந்த குமுத புஷ்பம் இருக்கு பாருங்க, ஆம்பல் மலர், அதனுடைய வடிவத்திலே அந்த ஆகாரத்திலே இருக்கக்கூடியதான விமானம் இந்த விமானம். அதனால குமுத விமானம் அப்படின்னு இதுக்கு பேரு. தீர்த்தம் இந்த செந்தாமரை கண்ணன்னு சொல்லக்கூடிய அரவிந்தலோச்சனனுக்கு அஸ்வினி தீர்த்தம்னு சொல்லக்கூடியதான ஒரு புஷ்கரிணி. தேவர்பிரானுக்கு தாமரபரணியும் வருண தீர்த்தமும், இந்த அரவிந்தலோச்சனனுக்கு அஸ்வினி தீர்த்தம்னு சொல்லக்கூடியதான ஒரு தடாகம். இவன் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம்னா அஸ்வினி தேவர்கள்னு சொல்லக்கூடிய 2 தேவர்களுக்கும், அதே ஆத்ரேய சுப்ரபர்னு சொல்லக்கூடிய ரிஷிக்கும் இந்த பெருமாள் பிரத்யக்ஷம். முதல் சொன்ன தேவரபிரான் 33 கோடி தேவர்களான இந்திரன், அக்னி, வருணன், வாயு முதலான தேவர்களுக்கும், ஆத்ரேய சுப்ரப மகரிஷிக்கும் பிரத்யக்ஷம். இந்த 2வது சொன்ன பெருமாள் அஸ்வினி தேவர்கள்னு சொல்லக்கூடிய மருத்துவத்திற்கு அதிபதிகளாக இருக்கக்கூடிய 2 தேவர்களுக்கும், சுப்ரபர்னு சொல்லக்கூடிய அந்த மகரிஷிக்கும் பிரத்யக்ஷம்.
முதல் சொன்ன தேவர் பிரான் விஷயமாக 11 பாசுரங்களை ஒரு பதிகமாக பாடத் தொடங்கினார் சுவாமி நம்மாழ்வார். அதிலே இந்த அரவிந்தலோச்சனையும் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும்படியா ஒரு பாசுரம் அமைந்திருக்கிறது. திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் தாம் மலிந்திருந்து வாழ்பொருணல் வடகரை வன்தொலை வெள்ளி மங்கலம் கருந்தடங்கண்ணி கை தொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தொழும் இருந்திருந்து அரவிந்தலோச்சன என்றென்றே நைந்திறங்குமே. என்னென்ன சொல்றாரு பாருங்க. வடகரை வன் தொலைவெள்ளி மங்கலம் அப்படின்னு தாமிரபரணிக்கு வடக்கே இருக்கக்கூடியதான வடக்கு கரையிலே இருக்கக்கூடிய திவ்யதேசம்னு இடத்த சொல்லிட்டார். தொலைவெள்ளி மங்கலம்னு பேரை சொல்லிட்டார். கருந்தடங்கண்ணின்னு நாச்சியார் பேரை சொல்லிட்டார். அரவிந்தலோச்சனன்னு பெருமாள் பேரையும் சொல்லி எடுத்து இப்படி ஆழ்வாராலே பிரத்யேகமாக மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள் இவர். 2 இடங்களுக்கும் வைகான சாகம ரீதியிலான பிரதிஷ்டையும் திருவாராதனமும் தான். 2 பேரையும் சேர்த்து சுவாமி நம்மாழ்வார் ஒரு பதிகத்தாலே 11 பாசுரங்களாலே பாடியிருக்கிறார். திருவாய்மொழி 6, 5 பதிகம் இவர்கள் விஷயமானது. இப்போ 2 பெருமாளுக்குரிய ஸ்தல புராணத்தையும் அனுபவிக்கலாம். இந்த 2 க்ஷேத்திரத்தை பத்தியும் பிரம்மாண்ட புராணம் பிரதானமா சொல்றது. பாத்ம புராணத்திலே சிறு சிறு குறிப்புகளும் உண்டு. பிரம்மாண்ட புராணம் பாத்ம புராணம் 2த்தையும் கலந்து இப்போ அடியேன் ஸ்தல புராணத்தை சொல்றேன். ஸ்தல புராணத்துல இந்த க்ஷேத்திரத்துக்கு துளைவில்லி மங்கலம் என்பதாக பெயர். துளை அப்படின்னா துலா அப்படின்னு சொல்லக்கூடிய துலாபாரம் தராசு. வில் அப்படின்னு சொல்லக்கூடியது ராமர் கையில வச்சுட்டு இருக்கிற வில். அதனால துளை வில் மங்கலம் அப்படின்னு தொலைவில்லி மங்கலம்னு அந்த பெயர் மாறிடுத்து. அது எப்படி அந்த பெயர் வந்ததுன்றது ஸ்தல புராணத்துல பார்க்கறச்ச தெரியும். முதல்ல பெருமாள் இங்க எப்படி எழுந்தருள்னார்னு பார்க்கலாம். முன்னொரு காலத்திலே ஆத்ரேய கோத்திரத்திலே சுப்ரபர்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி இருந்தார். அவருக்கு ஆத்ரேய சுப்ரபர் அப்படின்னு பிரசித்தமான திருநாமம். அவர் யாகம் பண்ணி பகவானை ஆராதிக்கணும்னு ரொம்ப ஆசையோடு கூட பல இடங்கள்ல பல சமயங்கள்ல முயற்சி பண்ணினார். ஆனா எங்க போனாலும் அவருடைய மனசு ஒருமைப்படல. எங்க போய் யாகம் பண்ணணும்னு அவர் உட்கார்ந்தாலும் அவருடைய மனசுல 1000 எண்ணங்கள். மனசு எங்கேயோ அப்படி குரங்காட்டமா பாயறது. மனசு கட்டுப்படுத்த முடியல. நாம பண்ணக்கூடிய பகவான் விஷயமான தபமோ ஜபமோ யாகமோ எதுவா இருந்தாலும் மனசு ஒருமைப்பட்டு பகவானிடத்துல எல்லாமே லயிச்சு இருந்தாதானே ஒழுங்கா நடக்கும், பலன் கொடுக்கும். இவருக்கு மனசே ஒருநிலைப்படல. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இவரால யாகத்தை தொடங்க முடியல. சரி எங்க போனா மனசு ஒருமைப்படுறதுன்னு ரிஷியானபடினால அப்படியே கையில கமண்டலத்திலையும் யோக தண்டத்தையும் எடுத்துட்டு அப்படியே க்ஷேத்திரமா தெரிஞ்சுட்டு வர. அப்போ தாமிரபரணி நதிக்கரைக்கு வந்த போது ஆச்சரியமான பூஞ்சோலைகளாலே வாசனை வீசக்கூடிய புஷ்பங்களாலே நிறைய பனை மரங்களாலும் மாமரங்களாலும் சூழப்பட்ட இங்க இருக்கக்கூடிய தோப்புகளிலே இனிய கீதம் பாடக்கூடியதான பறவைகளுடைய சங்கீதத்தை கொண்டு இனிமையாக இருக்கக்கூடியதான இந்த இடத்திலே தாமிரபரணி நதிக்கரையிலே இந்த இடத்தை பார்த்தார். இங்க வந்து அந்த வனத்துல ஒரு க்ஷணம் உட்கார்ந்தார். இவருடைய மனசு ரொம்ப ஆச்சரியமா கட்டுக்கடங்கி ஒருமுகப்பட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு காரியத்தை எதிர்நோக்கி இருந்தது. உடனே பகவானுடைய சங்கல்பம் இதுதான். இங்கதான் பகவான் நம்முடைய மனசுக்கு ஒரு அமைதியை கொடுத்திருக்கிறான். இங்கதான் யாகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சுவாமி திருவுள்ளம் பண்ணினார். யாகத்துக்கு தேவையான சாமான் எல்லாம் வந்து இறங்கிடுத்து. இப்போ யாகசாலையை அமைப்பதற்காக முதல்ல பூமியை உழணும். உழுது சமானப்படுத்தணும். பூமி எப்படி இருக்கோ அப்படியே யாகம் பண்றது இல்ல, ஒரு சமமா ஆக்கணும். ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதுல பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணி யாக குண்டங்கள்லாம் நிர்மாணம் பண்ணி யூபஸ்தம்பம் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் தான் யாகம் பண்ண முடியும். அப்படி பூமியை உழுது கொண்டிருக்கிற போது பூமியை உழறதுன்னா நேர கடப்பார மண்வெட்டி எடுத்துட்டு விழமாட்டா. அதுக்குன்னு சில மந்திரங்கள் பிரயோகங்கள்லாம் உண்டு. அத ஸ்ரௌத சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய யாக யஜ்ஞாதிகள் பண்ணக்கூடிய சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி பூமியை உழுவா. அப்படி பூமியை உழற போது இவருக்கு அப்படி கண்ணு பூசித்து என்னமோ சூரிய நாட்டமா மின்றாப்புல தெரிஞ்சது பூமியில. என்னன்னு பார்த்தா அப்படி தங்கம் மாதிரியா ஜொலிக்கக்கூடிய ஒரு தராசு, ஒரு துலாக்கோல், துலாபாரம், அதை பாக்குறாரு.
இன்னும் தோண்டினர். ஆச்சரியமா தங்கத்திலே பண்ணப்பட்ட ஒரு வில்லு, அதையும் பார்த்தார். துளை அப்படின்னு சொல்லக்கூடிய, தமிழ்ல துளைன்னு சொல்லக்கூடிய தராசும் வில்லும் அவர் கண்ணை பறிப்பது போல அப்படி ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்டு அவருடைய கவனத்தை ஈர்த்தது. இது என்ன விசேஷமா, பூமியை தோன்ற போது சம்பந்தமே இல்லாம ஒரு தராசும் ஒரு வில்லும் கிடைக்கிறது அப்படின்னு ஆச்சரியமா தன் கையால பூமியை உழக்கூடிய ஆயுதத்தை கீழே வச்சுட்டு அந்த தராசையும் வில்லையும் கையில் எடுத்து பார்த்தார். இவர் கையில் எடுத்துட்ட உடனே அந்த துளைன்னு சொல்லக்கூடியதான தராசு ஒரு அழகான இளைஞனா, ஒரு ஆண்மகனா மாறி போயிடுத்து. அந்த வில்லு ஒரு அழகிய இளம் பெண்ணா மாறி போயிடுத்து. தான் கையில ஒரு இளம் பெண்ணை, வயசு பொண்ணை வச்சுட்டு இருக்கிறோன்னு தெரிஞ்ச உடனே ரிஷி பதறி போய் அந்த பொண்ணு கீழே இறக்கிவிட்டார். இப்போ இந்த கையில பார்த்தா புருஷன், இவன் புருஷன் தானே, இவனை தொடர்றதுனால ஒண்ணும் இல்லைன்னு அவனை கையிலேயே வச்சுட்டு இருக்கார். வச்சுட்டு அவனை பார்த்து, அப்பா யாரா நீ? நான் பூமியை யாகம் பண்றதுக்காக உழுத போது ஒரு தராசும் ஒரு வில்லும் சம்பந்தமில்லாத வஸ்துக்கள் ஒரு இடத்துல இருக்கேன்னு பார்த்தேன். வில்லும் அம்பு இருந்தா பரவாயில்ல, தராசுக்கும் வில்லுக்கும் என்ன சம்பந்தம், ரெண்டும் சேர்ந்து இருக்கேன்னு பாக்குறேன். என் கைப்பட்ட உடனே நீங்க எப்படி இந்த மாதிரி புருஷாலா மாறி வந்தீங்கோ? உங்களை பார்த்தா மனுஷால ஆட்டமா தெரியல, ரொம்ப அழகா இருக்கீங்கோ, நீங்க தேவாலா கந்தர்வாலா யாரு நீங்கோன்னு கேட்டார். அவன், சுவாமி நீங்க ஒரு ரிஷி, முதல்ல நான் உங்களை சேவிக்கணும், தயவு பண்ணி என்ன இறக்கி விடுங்கன்னா இறக்கி விட்டார். விழுந்து அவரை சாஷ்டாங்கமா சேவித்தான். அந்த பெண்ணும் கூட சேர்ந்து சேவித்தார். இவா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியா சேவிக்கிறச்சே ரிஷி புரிஞ்சுட்டார், இவா ரெண்டு பேரும் கணவன் மனைவின்னுட்டு. இப்போ நீங்க யாரு, எதனால இந்த மாதிரி ஆனீங்கோ, உங்களுடைய சரித்திரம் என்ன, எல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு சுப்ரபர் அந்த ஆண்மகனை பார்த்து கேட்கிறார். அப்போ சுவாமியை சேவிச்சுட்டே அவன் சொல்றான், சுவாமி நான் இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல வித்யாதரன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவன், நான் தேவர்கள் இனத்தை சேர்ந்தவன். நான் இதுக்கு முன்னாடி வில்லா இருந்து இப்ப உங்க கைப்பட்ட உடனே அழகிய இளம் பெண்ணாக மாறி நிற்கிறாளே, இவள் என்னுடைய ஆமடையாள். இவள் ரொம்ப பேரழகி. நான் இவளிடத்துல ரொம்ப ஆசையோடு ரொம்ப காதலோடு கூட இருந்தேன். இவளோட அளவில்லாத ஒரு காமத்திலே ஈடுபட்டு தேவலோகத்தை விடுத்து பூலோகத்துக்கு வந்து எங்கெல்லாம் பாக்கிறதுக்கு வந்து மனசுக்கு லயிக்கும்படியான ஒரு இடமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இவளோட சேர்ந்து இருந்துருப்பேன். இதேதான் காரியம் எனக்கு. நான் பண்ண வேண்டிய அனுஷ்டானங்களை பண்ணல, என்னுடைய காரியத்தை பண்ணல, வேற எதையும் பண்ணல. பூலோகத்துக்கு வந்திருக்கோமே, கஷேத்திரத்துல போய் புண்ணிய தீர்த்தம் ஆடலாம், பெருமாளை சேவிக்கலாம்லாம் எனக்கு தோணவே இல்லை. முழுக்க இதே காரியத்துல இருந்துட்டு இருந்தேன். அப்போ நாங்க எந்த பூமியில புதையுண்டு கிடந்தோமோ அந்த இடத்துலயே வனத்துல நானும் இந்த பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது எங்க தலைக்கு மேல ஆகாச மார்க்கத்துல குபேரன் போயிட்டு இருந்தான். நான் அவனை பார்த்தேன். சரி இது சமயம் கிடையாது, குபேரன் கிட்ட எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு அவனை அவமதிச்சுட்டு கண்ணும் காணாதது போல நாங்கள் இருவரும் தொடர்ந்தோம். அப்போ குபேரனுக்கு பயங்கரமா கோபம் வந்துடுத்து. இப்படி வெட்கமில்லாமல் பிறர் பார்க்கும்படியாக சேர்ந்திருந்தது மட்டுமல்லாமல் ஒரு தேவன் நான் என்னை பார்த்து ஒரு வணக்கம் தெரிவித்தது கூட உங்களுக்கு தெரியாதா? இப்படியா நீங்க அவமானப்படுத்துவீங்க? என்னை பார்த்தும் பார்க்காதது போல இப்படி ஒரு அல்பமான கேவல காரியத்திலே மிருகத்தை போல ஈடுபட்டங்களே. உங்களுக்கெல்லாம் சைத்தன்யம், அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? எதை எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும், எது முக்கியம் அப்படின்னு எல்லாம் இல்லையா? பகல் பொழுதுலயே இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நீங்களும் அறிவில்லாத ஜடப்பொருள்களும் ஒண்ணுதான், நீ தராசா போ, நீ வில்லா போ அப்படின்னு சபிச்சுட்டோம். உடனே இவா சாபத்தினால வில்லாவும் தராசாவும் மாறிவிட்டா. இவா தாங்க பண்ண தவறுக்கு வருந்தி குபேரனிடத்துல சாப விமோசனம் கேட்டா. அப்போ உங்களோட வசந்த தேவன் நான் என்ன மதிக்காமல் அவமரியாதை பண்ணின உங்களுக்கு இந்த சாபம் தகுந்த சாபம் தான். அதனால இப்போதைக்கு நான் சாப விமோசனத்தை தரமாட்டேன். பின்னொரு காலத்தில் சுப்ரபர்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி யாகம் பண்றதுக்காக இங்க வருவார். வந்து இந்த பூமியை உழுவார். உழற போது அவருடைய கை உங்க மேல படும். படுறச்ச உங்களுடைய சாபம் போகும். அது வரைக்கும் இந்த பூமியில அமிழ்ந்து கிடங்கள். எப்படி ஒரு வயசுல பெரிய தேவனை பார்த்தா வணங்கணும்ன்றது கூட இல்லாம கேவலமா நீங்க வந்து ஒன்னும் தெரியாத ஜடம் போல இருந்தீங்களோ அந்த ஜடமாவே நீங்க போக கிடவது, அப்படியே இருங்கன்னு சபிச்சுட்டு போயிட்டான் அவன். உடனே ரெண்டு பேரும் வில்லாவும் தராசாவும் மாதிரி அப்படியே இருந்துட்டா. இதன்படி உங்களுடைய திருக்கரம் பட்டதும் எங்களுக்கு சாப விமோசனம் கிடைத்து பழையபடி தேவர்களா மாறி நிக்கிறோம், எங்களை மன்னித்து எங்களை அனுகிரகம் பண்ணுங்கன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ரிஷியை திரும்பவும் சேவித்தான். சரின்னு ரிஷி அவள் அனுகிரகம் பண்ணிட்டு, சரி உங்க காரியத்தை பார்த்துட்டு போங்க, நான் என் காரியத்தை பார்க்கறேன்னு இவர் யாகம் பண்ண ஆரம்பித்தார்.
யாகத்தை ரொம்ப ஆச்சரியமா நடத்தினார். யாகம் பண்றச்ச யாகத்துல ஒரு ஒரு தேவதைக்கும் அவிர்பாகம் கொடுக்கணும் இல்லையோ, இந்திரனுக்கு, வாயுவுக்கு, வருணனுக்கு, அக்னிக்கு எல்லாருக்கும் அவிஸ் கொடுக்கணும். அதனால எல்லா தேவர்களையும் பேர் சொல்லி கூட்டார். இந்திரா ஆஸ்ராவாயா அப்படின்னா இந்திரா நீ வா வந்து வாங்கிக்கோ, வந்துட்டான், வாங்கிட்டான் அவிச. வருணனை கூட்டார், வருணன் வந்தான். வாயுவை கூட்டார், வாயு வந்தான். ஒரு ஒரு தேவதை எந்தெந்த தேவதைகள்லாம் யாகத்துல பாகம் இருக்கோ எல்லாரையும் கூட்டான், எல்லாரும் வந்து வாங்கிட்டார். வாங்கினுட்டு கடைசியில இவர் யார் விஷயமா யாகம் பண்றார்? பெருமாளை நேர சேவிக்கணும்னு பகவான் விஷயமாக யாகம் பண்றார். இவர் பகவான் ஆராதிக்கிற ரீதியில யாகம் பண்றார். அப்போ இந்த சில்லறை தேவதைகளுக்கெல்லாம் ஹவிஸ் கொடுத்து முடிச்சுட்டு பிரதானமா பூர்ணாகுதியின் போது பிரதான ஹவிஸ் யார நோக்கி யாகம் பண்றோமோ அவளுக்கு கொடுக்கணும், அது பெருமாளுக்கு கொடுக்கணும். அதனால பெருமாள் வரணும்னு இவர் காத்துட்டு இருக்கார். வந்த தேவர்கள்லாம் பெருமாளை சேவிக்கிறது நமக்கும் சொரூபம், நமக்கும் பாக்கியம், பெருமாள் வருவார், நாம பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு அவளும் காத்துட்டு இருக்காங்க. இப்போ தேவர்கள் இந்த இடத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தா? சுப்ரப மகரிஷி பண்ணக்கூடிய யாகத்துல ஹவிஸ வாங்கிக்கிறதுக்காக வந்து சேர்ந்தா. அவெல்லாம் காத்துட்டு இருக்கா. இப்படி எல்லாரும் காத்துட்டு இருக்கிற போது பெருமாளுக்குரிய ஹவிஸை, பெருமாளுக்குரிய மந்திரத்தை சொல்லி யாகத்திலே சமர்ப்பித்த போது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மார்பிலே தாயாரை தரித்துக் கொண்டிருந்தவனா திருவேங்கடமுடையானா வந்து சேவை சாதித்தான். ஸ்ரீனிவாசனாக எம்பெருமான் யாகசாலையிலிருந்து யாக அக்னியிலிருந்து தோன்றினான். அப்போது இவர் கொடுத்த ஹவிஸை கை நீட்டி வாங்கிட்டான் பெருமாள். வாங்கினுட்டு யாகத்திலிருந்து வெளியில வந்து பெருமாள் அப்படி இந்த வனத்துல தன்னுடைய திருவடிகளை பதித்துக் கொண்டு தாமிரபரணி நதிக்கரையிலே நின்றான். நின்ற போது யாகம் பண்ணின இந்த ரிஷி தன்னுடைய கையாலே பக்கத்துல இருக்கிற தாமிரபரணி தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு திருவடி எல்லாம் அலம்பி விட்டு தாமிரபரணி நதிக்கரைக்கு அருகே இருக்கக்கூடிய தாமரை புஷ்பங்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து பெருமாள் திருவடிகளை அர்ச்சனை பண்ணி தாமர மாலையெல்லாம் பெருமாளுக்கு சாத்தி தன்னுடைய கைகளாலே விசேஷமா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணினார். ரிஷி பண்ணி முடிச்ச உடனே இந்திரன் முதலான ஒரு தேவர்களும் பெருமாளுக்கு பாதம் அலம்பி பெருமாளுக்கு புஷ்பம் சாத்தி திருவாராதனம் பண்ணினார். இப்போ எல்லா தேவர்களும் இந்த சுப்ரபருடைய யாகத்திலே ஹவிஸ் வாங்கிக் கொள்வதற்காக வந்த எல்லா தேவர்களும் இந்த எம்பெருமானை சாஷ்டாங்கமா விழுந்து சேவித்தார். இப்படி தேவர்களாலே சேவிக்கும்படியாக நின்ற பெருமாள், அதனால இவருக்கு தேவநாதன் திருநாமம். தேவர்கள் அத்தனை பேரும் சாஷ்டாங்கமா தரையில விழுந்து சேவிக்கும்படியா அந்த தேவர்களுக்கெல்லாம் பிரானாக சுவாமியாக நின்ற இந்த பெருமாளுக்கு தேவர் பிரான் அப்படின்னு அன்னையிலிருந்து திருநாமம் ஏற்பட்டது. இந்த திருநாமத்தோடைய கூட பெருமாள் இங்க சேவை சாதிக்கணும் அப்படின்னு சுப்ரபரும் தேவர்களும் பிரார்த்திச்சுண்டா பெருமாளும் அப்படியே ஆறுது, எனக்கு தேவநாத சுவாமி தேவர் பிரான் என்று திருநாமம் அமையும்னு பெருமாள் வரம் கொடுத்தார். இது முதல்ல வந்த தேவர் பிரானுடைய வரலாறு. இப்படி ஆனா விட்டு உடனே கிளம்ப வேண்டாம், கொஞ்ச காலம் இருந்து பெருமாள் அனுபவிக்கலாம்னு தேவர்களும் சுப்ரபரும் தினம் தாமிரபரணியில தீர்த்தம் ஆடிட்டு ஒருவருத்தரும் தனித்தனியா போய் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு பெருமாள் அனுபவிச்சுட்டு வந்தா. அந்த மாதிரி இருக்கிற சமயத்திலே இப்போ இரண்டாவது திருப்பதியான அரவிந்தலோச்சன பெருமாளுடைய ஸ்தல புராணம் ஆரம்பிக்கிறது. இங்கே இதையும் பிரம்மாண்ட புராணம் தான் சொல்றது. சுப்ரபர் யாகம் பண்றதுக்காக உழுத போது துளையும் வில்லுமாக இருந்த அந்த தேவர்கள் சொர்க்கம் போனா விட்டு நல்லபடியா யாகத்தை எல்லாம் நடத்தி முடிச்ச சுப்ரபர் தினம் அந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு வந்தார். முக்கியமா பெருமாளுக்கு உகந்த தாமரை புஷ்பங்களை நாள் தவறாமல் சமர்ப்பிச்சுட்டு வந்தார். நல்ல பவித்திரமா வாசனை வீசக்கூடிய அழகான தாமரை புஷ்பங்களை கொண்டு பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு வந்தார். இவர் என்ன பண்ணினார்? நதிக்கரையிலே தாமரை பூக்கிறது எப்படி பூக்கும்? நதியில தாமரை பூக்கிறது கஷ்டம். அது ஒரு தடாகத்திலே குளத்திலே தான் பூக்கும் பெரும்பாலும். அதனால அந்த நதிக்கரையிலே இவர் கையால ஒரு குளம் போல ஒரு குட்டை போல ஏற்படுத்தினார், ஒரு தடாகத்தை ஏற்படுத்தினார். அதை பிரதிஷ்டை எல்லாம் பண்ணல, வெறும தாமரை விளையறதுக்காக ஒரு செயற்கையான குளத்தை அவர் கையால வெட்டினார். வெட்டி அதுல தாமரை மலர்களை விதைத்தார். ரொம்ப ஆச்சரியமா தாமரை சமிருத்தியா வளர்ந்துட்டு வந்தது. தினமும் போய் பிரவாகமா ஓடக்கூடிய தாமிரபரணியில தீர்த்தமாடி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு பரம பவித்திரமா நெத்திகள்லாம் இட்டுண்டு ஜபம் எல்லாம் பண்ணிட்டு வசந்த அந்த தாமர புஷ்பங்கள் அப்படி கொத்தா பறிச்சுண்டு வந்து தேவர் பிரான் திருவடிகள்ல இட்டு அவர் ஆராதனை பண்ணுவார். இது ரிஷியனுடைய வழக்கமா இருந்தது. தேவர்களும் அதே பண்ணிட்டு வந்தா. இந்த தாமரை புஷ்பங்கள்ல இந்த பெருமாளுக்கு ரொம்ப ஆசையாம். என்ன இப்படி ஒரு தாமரையை கொண்டாந்து சமர்ப்பிக்கிறாரே, இத்தனை வாசனையா இருக்கே, இத்தனை மென்மையா இருக்கே, என்னுடைய திருமேனி என்னுடைய திருவடிகளே ரொம்ப மென்மையானதுன்னு சொல்லுவா. ஆனால் இந்த தாமரை என் திருவடிகளை காட்டிலும் மென்மையாக இருக்கிறதே, பார்த்தா இத்தனை ஆச்சரியமா கண்ணை பறிக்கிறதே.
இதை இவர் எப்படி பயிர் பண்றார், எங்க இருந்து எடுத்துட்டு வர்றார், எதனால மற்ற தாமரைகளுக்கெல்லாம் இல்லாத விசேஷம் இந்த தாமரைக்கு இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும்னு பெருமாள் தேவர் பிரானே ஆசைப்பட்டானாம். உடனே என்ன பண்ணானா, இவர் என்ன மாயம் பண்றார், இந்த தாமரைக்கு என்ன விசேஷம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவருக்கு தெரியாம இவரை பின்தொடர்ந்து பெருமாள் அப்படியே இவர் பின்னாடி வரார். இவர் தடாக கரைக்கு குளக்கரைக்கு போய் தாமரையை பறிக்கணும்னு போறார். பெருமாள் தேவர் பிரான் ஸ்ரீனிவாசன் அப்படியே இவருக்கு தெரியாம நடந்து வரான். இவர் பின்னாலேயே ஓசை இல்லாம நடந்து வரான் பெருமாள். ரிஷி அந்த தடாகத்துல இறங்கி ஒரு நிமிஷம் மனசார பெருமாளையும் தாயாரையும் தியானம் பண்ணிட்டு, பகவானுக்காக நான் பறிக்கிற இந்த தாமரை புஷ்பம் வசந்த வாசனை உள்ளதாக, வசந்த மென்மை உள்ளதாக, மிருதுவானதாக, பார்ப்பதற்கு கண்ணை கவரக்கூடிய அழகோடைய கூட தெய்வீக மனம் வீசக்கூடியதாக, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் மனசுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு பெருமாளை மனசால தியானம் பண்ணி பிரார்த்திச்சுண்டு இறங்கி அவருடைய கையால ரொம்ப ஆச்சரியமா இந்த தாமரையெல்லாம் பறிச்சுட்டு இருக்கார். பறிச்சு முடிச்சுட்டு கரையை ஏறலாம் அப்படின்னு திரும்பினார். திரும்பினா யாரோ தெய்வம் வந்து நிக்கிறா போல தெரியறது. திருவடியை பார்த்தா சங்க சக்கர ரேகைகள்லாம் தெரியறது. ஆச்சரியமான பீதாம்பரம் தரிச்சுட்டு இருக்கான். யாரா இந்த தேவன் அப்படின்னு நிமிந்து பார்த்தா உள்ள நின்று இருக்கிற பெருமாள் தேவர் பிரான் ஸ்ரீனிவாசன் சாட்சாத்தா வந்து நிக்கிறாங்க. இவருக்கு கையும் ஓடல காலம் ஓடல. உனக்கு தாமர புஷ்பம் பறிச்சுண்டு வரத்துக்காகத்தானே இங்க வந்து பறிச்சுண்டு வரேன், அது வரைக்கும் கூட உன்னால பொறுத்துக்க முடியலையா, குழந்தையாட்டமா பின்னாடியே வந்து நிக்கிறையேன்னு ஆசையா கேட்டார் பெருமாளை பார்த்து. சுவாமி, அது இல்ல, நீர் பண்ணக்கூடிய புஷ்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீர் பண்ணக்கூடிய தாமரைகளால பண்ணக்கூடிய ஆராதனம் பூஜை எனக்கு ரொம்ப ஆசை, அதை இன்னும் கொஞ்ச நேரம் கூட பொறுத்திருக்க முடியாம எங்க தாமரையை பறிக்கிறீரோ அங்கேயே அந்த பூஜையை ஏத்துக்கலான்றதுக்காக நான் இங்க வந்துட்டேன்னா நான் பெருமாள். குழந்தைகள்லாம் அம்மா ஏதோ பட்சணம் பண்றா அப்படின்னா நமக்கு தானே பண்றா, நமக்கு கொண்டாந்து கொடுப்பா அப்படின்ற பொறுமை இருக்காது நம்மளாட்ட குழந்தைகளுக்கு. தலை பண்ற உள்ள போய் அம்மாவுடைய புடவை தலைப்பம் பிடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கோம். எனக்கு குடுவணும், பெருமாள் கண்டரோல பண்ணணும், சூடா இருக்கு, வாய் வந்து போயிடும், எத்தனை சொன்னாலும் குடுன்னு அழும். எப்ப கொடுக்குறாலும் அப்பதான் பேசாம இருக்கும். அந்த மாதிரி அது சூடாரி பெருமாள் கண்டருளை பண்ணி இலைக்கு வர வரைக்கும் கூட தாக்கு பிடிக்க முடியாத பச்சிலங்குழந்தையை போல ரிஷி தாமர புஷ்பத்தை எடுத்துட்டு கோவிலுக்கு வந்து சமர்ப்பிக்கிற வரைக்கும் கூட காத்துட்டு இருக்காம பெருமாள் வந்து ரிஷி பின்னாலேயே தாமரை குளத்து கரையிலேயே வந்து நின்றுட்டான். நின்ன போது, வந்துட்டியா, சரி சந்தோஷம், வா கோவிலுக்கு போலாம், திருவாராதனம் பண்ணணும். நான் தான் இங்கே இருக்கனே, அப்புறம் எதுக்கு கோவிலுக்கு போனோம், எனக்கு இங்கேயே திருவாராதனம் பண்ணு அப்படின்னாரு பெருமாள். சரின்னு பெருமாள் சொல்றாரு அப்படின்னு ரிஷி என்ன பண்ணினார், அந்த கையில் இருக்கிற தாமர புஷ்பங்களை எல்லாம் அவர் திருவடிகளில் சமர்ப்பித்து அங்கேயே அவருக்கு திருவாராதனம் பண்ண ஆரம்பித்தார். உன்னுடைய தாமரை மலர்கள் மேல ஆசைப்பட்டு உன்னை பின்தொடர்ந்து வந்து அந்த தாமரைகள் பூக்கக்கூடிய கரையிலேயே வந்து அந்த தாமரைகளை நானே கேட்டு வாங்கிட்டேன் பார்த்தியா, அதனால உன்னுடைய பக்தியும் அந்த தாமரையினுடைய பெருமையும் லோகத்துக்கு தெரியும்படியா எனக்கு செந்தாமரை கண்ணன் அரவிந்தலோச்சனன் என்கிற திருநாமமே நிலைக்கும். எல்லாரும் என்ன அரவிந்தலோச்சனன் அப்படின்னு தான் கூப்பிடுவா. நீ என்ன பண்றேன்னா, இதே திருக்கோலத்துல இந்த கரையில எனக்கு ஒரு சன்னதியை ஏற்படுத்தி எனக்கு ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி என்னையும் திருவாராதனம் பண்ணிட்டு வா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், முதல் கோயிலோட ரெண்டாவது கோவிலா எனக்கு ஒரு கோவில் கட்டி எனக்கு ஒரு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி எனக்கு அரவிந்தலோச்சனன் திருநாமம் சாத்தி அந்த தேவர் பிரானுக்கு ஆராதனம் பண்றது போலவே தினம் தீர்த்தமாடி தாமரையை பறிச்சுட்டு வந்து தேவர் பிரான் அரவிந்தலோச்சனன் சொல்லக்கூடிய ரெண்டு பெருமாள்களுக்கும் உன் கையால நீ திருவாராதனம் பண்ணிட்டு வா, இது என்னுடைய ஆசை அப்படின்னு பெருமாள் நியமிச்சார். இவர் முன்ன காட்டிலும் நிறைய தாமரை மலர்களை விளைவித்து ரெண்டு பெருமாளாச்சே நிறைய ஒண்ணுமே, ரெண்டு பெருமாளுக்கும் குறையில்லாதபடி ரெண்டு பேரையும் சமானமான பக்தியோடு கூட நிறைய தாமரை மலர்களாலே ஆராதித்துக் கொண்டு வந்தார். ஒரு வரமும் கொடுத்தார் சுப்ரபருக்கு இந்த இரண்டாவது பெருமாள். இந்த தாமரைக்கு ஆசைப்பட்டு உன் பின்னால இந்த தாமரை குள கரைக்கே வந்து கோயில் கொண்ட என்னை எவன் தாமரை புஷ்பத்தை கொண்டு ஆராதிக்கிறானோ அவனுடைய சகல பாவங்களையும் நான் போக்கி விடுகிறேன் அப்படின்னு பெருமாள் ஒரு வரம் கொடுத்திருக்கார். அதனால ரெட்ட திருப்பதியில தேவர் பிரான் சன்னதிக்கும் அரவிந்தலோச்சனன் சன்னதிக்கும் போற போது தாமரை புஷ்பங்களை வாங்கி கொண்டு போய் அர்ச்சக சுவாமியின் இடத்துல கொடுத்து பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கிறதுன்றது நமக்கெல்லாம் ஸ்வரூபம். அப்படி பண்ணினால் நம்முடைய பாவங்களும் போகும். இது பெருமாளுடையதான வாக்கியம். இப்படி சுப்ரபர் பல காலம் அந்த கஷேத்திரத்துல எழுந்தருளி இருந்து ரெண்டு திருப்பதி எம்பெருமான்களையும் தாமரை மலர்களாலே அர்ச்சித்து கொண்டு வந்து பெருமாளுடைய அனுகிரகத்தினால மோட்சத்துக்கும் போய் சேர்ந்தார். தாமரை மலர்களை இட்டு அர்ச்சனை பண்ணியே மோட்சத்துக்கு போயிட்டார். அப்பேற்பட்ட எம்பெருமான் இந்த எம்பெருமான். இப்படி இருக்கிற போது
அஸ்வினி தேவர்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டு தேவர்கள், அவ ட்வின்ஸ் ஆட்டமா ரெண்டு பேரும் ஒன்னாவே இருப்பா. இப்பவும் அவ ரெண்டு பேரும் இந்த பெருமாள் சன்னதிக்கு வந்து நின்னா. எந்த பெருமாள் சன்னதிக்கு? தேவர் பிரான் அரவிந்தலோச்சனா வந்து நின்றுட்டு இருக்கான். அரவிந்தலோச்சனன் தான் தேவப்பெருமாள் அப்படின்னு தெரிஞ்சுன்றதுக்காக இங்க வந்து நின்றுட்டு இருக்கா. தேவர்களுக்கெல்லாம் இவர் தானே சுவாமி, நாமளும் தேவர்கள் தானே, நமக்கு ஏதான பிரச்சனைனா இவர்கிட்ட தானே முறையிடணும் அப்படின்னு அரவிந்தலோச்சனன் சன்னதிக்கு வந்து நின்றுட்டு இருக்கா. வந்து, சுவாமி நாங்க பிரம்மாவன்ட்ட போனோம், பிரம்மாவினிடத்துல எங்களுடைய பிரச்சனையை சொன்னோம். இது என்னால தீர்த்து வைக்கக்கூடிய காரியம் அல்ல, பெருமாளான ஸ்ரீமன் நாராயணன் தான் தீர்த்து வைக்கணும், அவன் தான் வந்து இந்த பிரச்சனைக்கு சரியானவன், அங்க போங்கன்னு சொல்லிட்டார். சரின்னு தேவர்களாலே சேவிக்கப்படக்கூடிய பெருமாள் தேவர் பிரான் அங்க இருக்கார், அவர்கிட்ட போலான்னு போனா அங்கே எங்களை ஒதுக்கி வைத்த மற்ற தேவர்கள்லாம் இருக்கா, அதனால நான் அங்க போல, இங்க தனியா இருக்கேன்னு உன்னண்ட வந்திருக்கோம், அவன் தான் நீன்னு தெரியும், ஆகையினால என் பிரச்சனையை உங்களிடத்துல சொல்றோம், நீ தான் சரி பண்ணி வைக்கணும்னு இந்த பெருமாளை பிரார்த்தித்தா. அவர் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்டார். இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த பூலோகத்துல யாகம் பண்றவாள்லாம் எங்களுக்கும் ஹவிஸ் கொடுத்துட்டு இருந்தா, யாகத்துல அஸ்வினி தேவர்களுக்கும் பங்கு இருந்துன்றது, திடீர்னு எங்களுக்கு பங்கு தரது நின்று போயிடுத்து, யாரும் யாகத்துல அஸ்வினி தேவர்களுக்கு பங்கு கொடுக்காதபடினால, ஹவிஸ் கொடுக்காதபடினால நாங்கெல்லாம் பசியில வாடுறோம், எங்களுக்கு ஆகாரம் கிடைக்கல, இப்போ எங்க பசிய போக்கி பழையபடி எங்களுக்கு ஹவிஸ் கிடைக்கும்படியான அந்தஸ்தை நீ தான் பெற்றுத்தரணும் அப்படின்னு பிரார்த்திச்சா. பெருமாள் சொன்னார், அஸ்வினி தேவர்கள்னு சொல்லக்கூடிய நீங்க வைத்தியம் பண்ணக்கூடிய வைத்தியர்களுக்கு அதிதேவதைகள் நீங்கள்லாம். பூலோகத்திலே வைத்தியன் தர்ம ரீதியிலே ஏமாத்தாமல் நியாயமா வைத்தியம் பண்ணினானா யாகத்திலே உங்களுக்கு பங்கு கிடைக்கும். வைத்தியர்கள் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் ஆசைப்பட்டு கொண்டு வைத்தியத்தை தப்பா பண்ணினாலானா, நோயை வைத்து நோயாளியிடத்திலே பணம் பறிக்க பார்த்தாலானா, அந்நியாய ரீதியிலே அதர்ம நெறியிலே வைத்திய தொழில் நடந்தால், அந்த வைத்திய தொழிலுடைய தேவதைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஹவிஸ் கிடைக்காது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கேன். அதனாலதான் இப்படி நடந்தது. இதுல இருந்து என்ன தெரிகிறது? அப்போ வைத்தியர்கள் அந்த காலத்திலேயே வந்து சரியா வைத்தியம் பண்ணாம இருந்திருக்கான்னு தெரிகிறது. இந்த பிரச்சனைக்காகத்தான் நாங்க பிரம்மாவின் இடத்துல போனோம். யக்ஞோ வை விஷ்ணுஹோ விஷ்ணுர் வை யக்ஞா அப்படின்னு யாகமா பெருமாளே இருக்கார். யாகம் பண்றதுக்கான பலனும் பெருமாள் தான், யாகத்துக்கான பலத்தையும் பெருமாள் தான் கொடுக்கிறார். யாகமே பெருமாளுடைய ஸ்வரூபமா தான் இருக்கு. அதனால அவர் தான் யாகத்துக்கு அதிதேவத்தை, அங்கதான் நீ போகணும்னு பிரம்மா என்னை இங்க அனுப்பிட்டார் அப்படின்னு சொன்னா. உடனே நாரதர் சொன்னார், நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த எம்பெருமானுக்கு தாமர புஷ்பம்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க இதே ஊர்ல ஒரு 1000 வருஷங்கள் தங்கி இருந்து தினம் இந்த தாமிரபரணி தீர்த்தத்திலேயோ இந்த தடாகத்திலேயோ தீர்த்தாமாடிண்டு தினம் தாமர புஷ்பங்களால இந்த பெருமாளை 1000 வருஷங்கள் ஆராதனை பண்ணிட்டு வாங்கோ, உங்களுக்கு பெருமாள் இழந்த மரியாதையை மீட்டு தருவார் அப்படின்னு சொன்னார். இவன் என்ன பண்ணினா, இந்த தாமிரபரணி நதியை விட இந்த தடாகம் சொந்தது. ஏன்னா இந்த தடாகத்திலே மலர்கிற தாமர புஷ்பங்களை பறிக்கிறத பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த தடாகத்து கரைக்கு பெருமாளே எழுந்தருளி வந்து இங்க கோயில் கொண்டிருக்கார். அதனால அந்த நதியை காட்டுல இந்த தடாக விசேஷம். இந்த தடாகத்துல நாம தினம் தீர்த்தாமாடிண்டு இதுல இருக்கிற தாமரையை பறித்து நாமளும் சுப்பிரபராட்டமா பெருமாளுக்கு திருவாராதனங்கள்லாம் பண்ணிட்டு வந்து தபஸ் பண்ணலாம். பெருமாளுடைய கோரிக்கையை தீர்ப்பார். ரெண்டு பேரும் தினம் இந்த குட்டையில குளிச்சுட்டு பெருமாள் பண்ணிட்டு வந்தா. அஸ்வினி தேவர்கள்னு சொல்லக்கூடிய இவர்கள் தினம் தீர்த்தாமாடி சாப விமோச்சனம் பெற்றபடினாலே இந்த தீர்த்தத்துக்கு அஸ்வினி தீர்த்தம் அப்படின்னு பேர் வந்தது. அதனாலதான் ஸ்தலபுராணத்துல அரவிந்தலோச்சனனுடைய தீர்த்தம் புஷ்கரணிக்கு அஸ்வினி தீர்த்தம் அப்படின்னு பேரு. அஸ்வினி தேவர்கள் தீர்த்தமாடின தீர்த்தம். இப்படி 1000 வருஷம் தபஸ் பண்ணினா பெருமாள் நேர பிரத்யட்சமானார். பிரத்யட்சமாகி, உங்களுடைய ஆராதனத்தினாலே மகிழ்ந்தேன், உங்களுக்கு பழையபடி யாகத்திலே ஹவிஸ் கிடைக்கும்படியான ஏற்பாடு பண்ணிவிடுறேன், நீங்க இப்ப போய் தேவலோகத்துல சுகமா இருக்கலாம், மற்ற தேவர்கள்லாம் எனக்கு பயந்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பா அப்படின்னு சொன்னார். தேவர்கள்லாம் அங்க பக்கத்துல தேவர் பிரானை சேவிச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் தேவர்கள் காதுல விழுந்தது. பெருமாளே இவாளுக்கு முன்னால சொல்லி இருக்கார், இனிமேல் அவனுக்கு ஹவிஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு கிடையாது. அதனால இவாளே நேரம் அங்கேருந்து இங்க வந்து இந்த அரவிந்தலோச்சனனை இந்திரன் முதலான அத்தனை தேவர்களும் சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறா. சேவிச்சுட்டு, சுவாமி நீ சொன்னது போலவே அஸ்வினி தேவர்களை எங்களோட சேர்த்துக்கிறோம், அவளுக்கும் யாகத்துல ஹவிஸ் கிடைக்கும்படியா நீ பண்ணிவிட்ட, அதுக்காக வந்து சந்தோஷம்னு சொல்லி பெருமாளிடத்துல எதிர்க்க முடியாதுன்றதுனால பேசாம அஸ்வினி தேவர்களையும் அவளோட பழையபடி சேர்த்துன்ட்டு
மொத்தமா பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு எல்லாருமா சேர்ந்து தேவலோகம் போய் சேர்ந்தா, இந்திரலோகம் போய் சேர்ந்தா. இப்படி அஸ்வினி தேவர்களுக்கு பெருமாள் அந்தஸ்தை மீட்டு கொடுத்தார். இன்னொரு சரித்திரம், ஒரு காலத்துல கங்கை நதிக்கரையில அகலங்கம் அப்படின்னு ஒரு அக்ரஹாரம் இருந்தது. அந்த அக்ரஹாரத்திலே பரத்வாஜ கோத்திரத்தில் அவதாரம் பண்ணின சத்யசீலர் அப்படின்னு ஒரு பிராமணர், அவருக்கு வஹ்னிசாரன், விபீதகன், ஸ்வர்ணகேது அப்படின்னு 3 பசங்க. இதுல நடுவு பையனான விபீதகன் குஷ்டரோகம் அவஸ்தப்பட்டு இருந்தான். அவனுடைய குஷ்டரோகம் போனோன்றதுக்காக எத்தனையோ சிகிச்சை பண்ணி பார்த்தா ஒன்னும் சரியால. அவனுடைய அப்பா ரொம்ப ஆச்சரியமா அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிண்டு, உண்மையே பேசிண்டு, நிறைய தான தர்மங்களை எல்லாம் பண்ணிண்டு, தபஸெல்லாம் பண்ணினவர், சத்யசீலர்னே பேர் அவருக்கு. அந்த பிராமணர் என்ன பண்ணினார், என்னுடைய பையன் சின்ன வயசு, கல்யாணம் ஆற வயசு, ஆனா இப்படி வரக்கூடாத இந்த பெருநோய் வந்துடுத்து, பார்க்கவே அருவருப்பா இருக்கு, எல்லாரும் அவன் ஒரு மாதிரி பாக்குறா, இப்படி ஒரு வாழ்க்கை எதற்கு அவனுக்கு, எத்தனை வைத்தியம் பண்ணியும் சரியாலையே, என்ன பண்ணா சரியாகும்னு அழுதுன்னு இருக்கார் பாவம். அவர் அழற சமயத்துல அப்படியே நாரதர் அங்க வந்தார். இவர் நாரதர் சேவித்து, சுவாமி என்ன பாவமோ தெரியல, நல்லா இருந்தான் விபீதகன், திடீர்னு அவனுக்கு குஷ்டம் வந்துடுத்தோ, இப்படி ஆயிட்டானவன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, எத்தனை வைத்தியம் பண்ணியும் சரியால, எதனால இவனுக்கு இப்படி ஆச்சு, என்ன பண்ணா சரியாகும்னு முக்காலம் உணர்ந்த ரிஷி நீங்க தான் சொல்லணும்னு பிரார்த்தித்தார். நாரதர் ஞான திருஷ்டினால பார்த்துட்டு, முன் ஜென்மத்துல இவனுடைய ஆச்சாரியனுக்கு சொந்தமான பசுவை திருடிட்டான். இவன் குருகுலத்துல, ஒரு காட்டுல குருகுலத்திலே ஆசிரமத்துல தங்கி ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரிய மாதாவுக்கும் பணிவிடைகள் பண்ணிக்கொண்டு மற்ற பசங்களோட சேர்ந்து பாடம் படிச்சுட்டு வந்தான். ஒரு நாள் குருவினுடைய பசு நல்ல ருச்சியான பால் நிறைய கறக்கிறது, இந்த பசு நம்ம மாத்துல இருந்தா நம்ம நிறைய பால் தயிர் எல்லாம் சாப்பிடலாம், அதுக்கு ஆசைப்பட்டு குருவினுடைய பசுவை திருடிட்டு போயிட்டான் அவருக்கு தெரியாம. குருவுக்கு இருந்தது ஒரே பசு, அவர் பால் தயிர் நெய் எல்லாம் இல்லாமல் சாப்பிடுறதுக்கும் சரி, பெருமாள் திருமஞ்சனத்துக்கும் சரி, அனுஷ்டானத்துக்கு நெய் எல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டார். திரும்ப ஒரு பசு, அந்த மாதிரி நன்னா நிறைய பால் கறக்கக்கூடிய பசுவுக்கு எங்க போவார் பாவம் குரு, சிஷ்யா கொண்டு கொடுக்கிற வஸ்துக்களை கொண்டு சாப்பிட்டு ஜீவனம் நடத்தக்கூடிய சுவாமி, அவருக்கு புதுசா ஒரு பசு வாங்கறதுக்கெல்லாம் பணம் இருக்குமா, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு வயலறிஞ்சு போய் சாபம் கொடுத்தார். எவன் என்னுடைய பசுவை என்னுடைய அனுமதி இல்லாம திருடினானோ அந்த பசுவை அப்படியே கையால கயிறு கட்டி இழுத்துண்டு போன அவன் கையெல்லாம் அப்படியே குஷ்டரோகம் குறுகி போயிடும் அப்படின்னார். அந்த சாபத்தினாலே இவனுக்கு குஷ்டரோகம் வந்திருக்கிறது. இதுக்கு நான் ஒரு பிராயச்சித்தம் சொல்றேன். தாமிரபரணி நதியினுடைய வடக்கு கரையிலே அஸ்வினி தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தம் வைத்தியத்துக்கு அதிதேவதைகளான அஸ்வினி தேவர்களே தீர்த்தமாடி சாப விமோசனம் பெற்ற தீர்த்தம். அதனால வைத்திய சம்பந்தப்பட்ட இந்த நோயை அந்த தீர்த்தத்துக்கு போனா கரைக்கலாம். அதனால விபீதகனை அந்த தீர்த்தத்துக்கு போய் அந்த அஸ்வினி தீர்த்தத்துல தீர்த்தமாடிண்டு அங்க இருக்கிற பெருமாளுக்கு தாமரை புஷ்பங்களால அர்ச்சனை பண்ண சொல்லுங்கோ, சரியா போயிடும்னு சொன்னார். உடனே சத்யசீலர் விபீதகன் அழிச்சுண்டு தாமிரபரணி கரைக்கு வந்தார். இந்த தொலைவில்லிமங்கலத்துக்கு அரவிந்தலோச்சனன் சன்னதிக்கு அந்த அஸ்வினி தீர்த்தத்துல தினம் தீர்த்தமாட சொன்னார். அவனும் தீர்த்தமாடினான். தீர்த்தமாடிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தான். தீர்த்தமாட கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்புல இருக்கக்கூடியதான குஷ்டரோகம் நீங்கி சில நாள்களுக்குள்ளேயே அவனுடைய குஷ்டம் முழுசா நீங்கி பழையபடி பொலிவான உருவத்தோட கூட நல்ல அழகான இளைஞனா மாறிட்டான். அதன் பிறகு பெருமாளுக்கு நிறைய தாமரை மலர்களால அர்ச்சனை பண்ணி பெருமாளை சேவிச்சுட்டு வரம் வாங்கிட்டு அப்பாவோடு கூட ஊருக்கு போய் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் பெற்றுண்டு தாயார் தோப்பனார்களுக்கு படிவிடை எல்லாம் பண்ணிட்டு கடைசி காலத்தை இந்த பெருமாள் திருவடிகளில் சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கும் போய் சேர்ந்தான் விபீதகன். இதெல்லாம் இந்த எம்பெருமானுடையதான ஸ்தலபுராணங்கள், இவனுடைய பெருமைகள். இந்த தொலைவில்லி மங்கலம்னு சொல்லக்கூடிய பெருமாள் சன்னதிக்கு அருகிலே சௌரமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம். இந்த சௌரமங்கலம்னு சொல்லக்கூடிய கிராமத்திலே அப்பன் கோயில், அப்பன் சந்நிதி, அப்பன் திருவேங்கடமுடையான் சன்னதி அப்படின்னு ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு கோயில் உண்டு. இந்த இடம் தான் சுவாமி நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம். நம்ம எல்லாம் நம்மாழ்வார் அவதார ஸ்தலம்னா ஆழ்வார் திருநகரின்னு சொல்றோமோ இல்லையோ. நம்மாழ்வார் வாழ்நாள் முழுக்க எழுந்தருளி இருந்த திருப்புலி ஆழ்வார் இருக்கக்கூடிய இடம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதன் சன்னதி. ஆனா நம்மாழ்வார் அவதாரம் பண்ணினது ஆழ்வார் திருநகரிலிருந்து ஒரு 3 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய தொலைவில்லி மங்கலம்னு சொல்லக்கூடிய இரட்டை திருப்பதிக்கும் இன்னும் தள்ளி இருக்கக்கூடிய சௌரமங்கலம்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் அப்பன் திருவேங்கடமுடையான் சன்னதியிலே அவதாரம் பண்ணினார்.
இன்னைக்கும் அந்த திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு போனா அங்க ஒரு திண்ணை போல இருக்கும், அது மேல ஒரு விளக்கேற்றி வச்சிருப்பா. சுவத்துல நம்மாழ்வாருடைய ஒரு சித்திர ரூபம் வரையப்பட்டிருக்கும். அந்த திண்ணையில தான் தாயார் பிரசவிச்சா, உடையநங்கை மாதா பிரசவிச்சு நம்மாழ்வார் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்றா. சுவாமி நம்மாழ்வார் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு அவதாரம் பண்ணினாரோ இல்லையோ, அவருடைய வைகாசி விசாக அவதார உற்சவம் ஆழ்வார் திருநகரில 10 நாள் நடக்கிறது. அதுல 8ஆம் திருநாள் அன்னைக்கு சுவாமி நம்மாழ்வார் குழந்தை கண்ணனா தவழற கண்ணன் திருக்கோலத்துல பல்லக்களை இந்த சன்னதிக்கு இந்த எம்பெருமானை சேவிச்சுட்டு தான் பிறந்த வீடானபடியினாலே இங்கே சங்கு பால் கண்டருள்றார். ஸ்ரீ ஜெயந்திகள்லாம் நம்ம பெருமாள் சன்னதிகள்ல சங்கு பால் அம்சேக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பால் புகட்டக்கூடிய சங்கு, சில பேர் அதை பாலாடைன்னு சொல்லுவா. அந்த சங்கு வெள்ளியில பண்ணி வச்சிருப்பா. பெருமாள் திருமஞ்சனத்தப்பெல்லாம் சேவிச்சிருக்கலாம். பெருமாள் தலையில ஜல்லடையை வைத்து சகசிரதாரைன்னு சொல்லக்கூடிய ஜல்லடையை வைத்து சங்கதாரை சக்கரதாரைன்னு சொல்லக்கூடிய 2 தீர்த்தம் சேர்க்கக்கூடிய பாத்திரங்களால பெருமாள் தீர்த்தம் சேர்ப்பா. அதுல சங்கதாரைன்னு சொல்லக்கூடியது ஒரு சங்க போல இருக்கும், வாய் அகலமா திறந்திருக்கும். அதுக்கு அந்த சங்கிலே நல்ல சுண்ட காய்ச்சிய பசும்பாலை வைத்து ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு பெருமாள் அவதாரம் பண்ணினதான அந்த சிம்மலக்னத்திலே கண்டருளை பண்ணுவா. அதுக்கு பெருமாளுக்கு சங்கு பால் சமர்ப்பிக்கிறதுன்னு பேரு. அது பெருமாளுடைய அவதார தன்னைக்கு மட்டும் நடக்கும். எந்தெந்த பெருமாள் என்னன்னைக்கு அவதாரம் பண்ணாலும் அவளுக்கு அன்னைக்கு நடக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல பெருமாளுக்கு பால், வெண்ணெய், தயிர் இதெல்லாம் ரொம்ப திருவுள்ளமோ இல்லையோ. அவன் கிருஷ்ணாவதாரத்துல எத்தனை தூரம் ஆசைப்பட்டு வெண்ணையெல்லாம் சாட்டான்றதை சுவாமி நம்மாழ்வாராட்டமா உருகி அனுபவித்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. அப்படி கண்ணனையே உபாசித்து கண்ணனாகவே நம்மாழ்வார் மாறிவிட்டார்னு சொல்லும்படியா குழந்தை கண்ணன் திருக்கோலத்திலே அன்னைக்கு பல்லக்கில் அப்படியே தவழ்ந்துண்டு போறார். தான் அவதாரம் பண்ணின அப்பன் கோயிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பெருமாளை சேவிச்சுட்டு பிறந்த குழந்தையாட்டமா இந்த பச்சை குழந்தையான நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய கண்ணன் ஷடகோப கிருஷ்ணன் அங்கே சங்குப்பால் கண்டருளி தான் பிறந்த ஆத்துல தன்னுடைய தாயார் கையால சாப்பிடாத சங்குப்பாலை இப்போது இவனுடைய ஆத்ம தாயும் தகப்பனாருமான திருவேங்கடமுடையானுடைய பிரசாதமான அந்த சங்குப்பாலை அம்செஞ்சுட்டு வரார். இது அவசியம் போய் சேவிக்க வேண்டியதான ஒரு உற்சவம். இப்படி இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமைகள்லாம் உண்டு. இந்த க்ஷேத்திரத்தில் ஆழ்வார் சாதிக்கிறார், மங்களாதாசனம் பண்றச்ச பெரிய மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள்லாம் இருக்கக்கூடிய பெரிய நகரம்னு சாதிச்சார் பாசுரத்துல. ஆழ்வார் காலத்துல அப்படி இருந்திருக்கு சன்னதி. இப்போ இந்த சன்னதி நல்ல காடு. இங்க 2 பெருமாளுடைய சன்னதி பக்கத்துல டிவிஎஸ் காராலுடைய ஒரு கெஸ்ட் ஹவுஸ், இதை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. நல்ல காடு. நல்ல பகல் சமயத்துல மட்டும் சேவிச்சு வந்துடலாம். காடு அப்படின்னா மிருகங்கள் நடமாடுறது அப்படிலாம் இல்லை, ரொம்ப இருட்டா ஆளரவம் இல்லாத காடு, ரொம்ப ஏகாந்தமாக இருக்கக்கூடிய பெருமாள் இவர். இந்த எம்பெருமானை நம்மாழ்வார் தன்னுடைய தாயாரும் தகப்பனாருமான பெருமாள் அப்படின்னு மங்களாதாசனம் பண்ணியிருக்கார். தேவர பிரானையே நினைந்து அப்படின்னு ஆழ்வார் மங்களாதாசனம் பண்றச்ச இந்த எம்பெருமான் தனக்கு தாயும் தகப்பனுமானவன்னு சொல்லியிருக்கார். அதனால இன்னைக்கும் ஆழ்வாருடைய இன்னொரு அவதார உற்சவம், ஆழ்வாருடைய அர்ச்சாவதார விக்கிரகம் அவதாரம் பண்ணினதான மாசி விசாகத்தை முன்னிட்டு நடக்கக்கூடியதான மாசி மாச அவதார உற்சவத்திலே ஒரு நாள் திருத்தொலைவில்லி மங்கலம் உற்சவம்னு நடக்கிறது. அப்ப சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிலிருந்து இந்த திருத்தொலைவில்லி மங்கலத்துக்கு இவருக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கக்கூடிய தேவபிரான மங்களாசாசனம் பண்ணி அந்த எம்பெருமான் வாசல் வரைக்கும் நம்மாழ்வார வழி அனுப்பி வச்சு இவர் அப்படியே பெருமாள் பார்வையிலிருந்து மறையிற வரைக்கும் பெருமாளை பார்த்துட்டே அழுதுண்டு போகக்கூடிய பிரியாவிடை நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இந்த க்ஷேத்திரத்துல நடக்கிறது. இந்த திருத்தொலைவில்லி மங்கலம் உற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவமும் அவசியம் மாசி மாசத்திலே சேவிக்க வேண்டியதான ஒரு உற்சவம். இப்படி சுவாமி நம்மாழ்வாருடைய தாயார் தகப்பனாரா இருக்கக்கூடிய பெருமாள், நம்மாழ்வாருடைய ஆத்து பக்கத்துல இருக்கக்கூடிய திவதேசம் அப்படின்னா இதுதான். நம்மாழ்வார் எந்த ஆத்துல பிறந்தாரோ அவளுக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய திவதேசம்னா இதுதான். இதுக்கப்புறம் தான் திருப்புலிங்குடியோ இல்ல திருவரகுணமங்கையோ இல்ல ஸ்ரீவைகுண்டமோ ஆழ்வார் திருநகரியோ எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடியது. இப்ப நமக்கு எப்படி நம்ம ஆத்து பக்கத்துல இருக்கிற பெருமாளை நாம பிரதானமா சேவிக்கிறோமோ அடிக்கடி, அந்த மாதிரி இவாளுக்கு ஆத்து பெருமாள் அப்படின்னா இவர் தான். அதனாலதான் குழந்தைய முதல்ல சேவை பண்ணி வைக்கிறது இந்த பெருமாளை தான் சேவை பண்ணி வைப்பா. அதே மாதிரி இந்த பக்கத்துக்காரெல்லாம் திருமலைக்கு பண்ணிக்கிற பிரார்த்தனை எல்லாம் இந்த தேவர் பிரான் சன்னதியில நிறைவேற்றுறா. திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய ஒப்புளியப்பன் கோயில்லையும் அந்த வழக்கம் உண்டு.
திருவேங்கடமுடையானுக்கு என்னெல்லாம் பிரார்த்திச்சுக்கிறாளோ அதெல்லாம் ஒப்புளிப்பனுக்கு பண்ணிடுவா. அதே மாதிரி இந்த தேவர் பிரான்னு சொல்லக்கூடியவனும் ஸ்ரீனிவாசனானபடியினாலே வேங்கட வாணனானபடியினாலே திருவேங்கடமுடையானுக்கு பண்ணிக்கிற பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய பழக்கம் இன்னைக்கும் அங்க உண்டு. அந்த மாதிரி நம்மாழ்வாருடைய ஆத்துல அவ வம்ச பரம்பரையில குழந்தைக்கு முதல் மொட்டை அடிக்கிறதெல்லாம் இந்த திருத்தொலைவெல்லிமங்கலம் தேவர் பிரானுக்கு தான் பண்ணுவாளாம். குழந்தைக்கு முதல்ல பெருமாள் சேவை பண்ணி வைக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. குழந்தை தாயினுடைய கர்ப்பத்துல 10 மாசம் மலமூத்திர ரத்தம் சீழ் முதலான வஸ்துக்களில் எல்லாம் ஊறி வருகிறது. தாய் சாட்டு ஜீரணமான வஸ்துவை சாட்டு வசிக்கிறது. அந்த தோஷமெல்லாம் நீங்கும்படியாக குழந்தைக்கு 1 வருஷம் தேவைப்படுறது. குழந்தை பிறந்து 11வது மாசத்துல அல்லது 1 வருஷம் முடிவுல குழந்தைக்கு பிறந்த முடி எடுக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் அந்த கர்ப்பதோஷம் நீங்குவதற்காக. அப்படி ஒரு மொட்டை போட்டோம்னா அதுக்கப்புறம் மொட்டை போடுற வழக்கம் பிராமணாளுக்கு கிடையாது, பிரதானமா சீவைஷ்ணவாளுக்கு கிடையாது. தௌளம்னு சொல்லக்கூடிய குடிமை வைக்கக்கூடிய சம்ஸ்காரம் தான் நமக்கு உண்டு. எப்படியானா உபநயனம் அப்படின்னு பூணல் போடுறத ஒரு சம்ஸ்காரமா வேத மந்திரம் எல்லாம் சொல்லி வாத்தியார எல்லாம் வைத்து ஒரு வைதிக காரியமா பண்றோமோ, அந்த மாதிரி ஸ்டௌலம் அப்படின்னு 5 வயசுல குடிமி வைக்கக்கூடிய சம்ஸ்காரம்னு உண்டு. அந்த குடிமி வைக்கிற சவுளம் முதல்ல நடக்கும். அதுக்கப்புறம் தான் பூணல் போட்டு வைக்கிறதுன்னு உபநயனம் எல்லாம் நடக்கும். இப்ப எல்லாம் கிராப்பா மாறி போயிடுத்து, அதனால அது விட்டுட்டோன்றது வேற. ஆனா இருக்கிறது சாஸ்திரம் இது. அந்த மாதிரி மொட்டை போடுற வழக்கம் எல்லாம் இல்ல. முதல் மொட்டை கர்ப்பத்துல இருந்த கர்ப்பவாசம் நீங்குவதற்காக அந்த ஒரு மொட்டையோட சரி. அந்த ஒரு மொட்டை போடக்கூடியது நம்மாழ்வார் ஆத்துல இந்த பெருமாள் சண்டையில தான் பண்ணுவார். அவர் லோகத்துல இருக்கிற மற்ற குழந்தைகளாட்டமா இருந்திருந்தாரானா அவருக்கு எல்லாம் இங்கதான் நடந்திருக்கும். அதனாலதான் இப்படி பிறந்து அம்மா அப்பான்னு வாய் திறந்து பேசாம சாப்பிடாம தூங்காம எங்களோட சேர்த்து கட்டிண்டு விளையாடாம எங்க ஆத்துல இல்லாம ஒரு தெய்வ ரிஷியாட்டமா போய் அந்த குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கு. எல்லா குழந்தைகளாட்டமா நான் பெத்த குழந்தையும் என்னோட சேர்த்து கட்டிண்டு விளையாடணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அந்த குழந்தை அப்படி விளையாடணும் எங்களோட சேர்ந்து இருக்கணும்னு நீ நினைச்சியானா அந்த குழந்தை நல்லபடியா ஆகி எங்களோட வந்து இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைய கொடுத்த நீயே அந்த குழந்தைய வச்சுக்கோ, இனிமேல் அது எங்க குழந்தை இல்ல உன்னோட குழந்தை, அவன் சன்னதியில ஒப்படைச்சிடுறோம்னு சொல்லி காரியாரும் உடையனங்கையாரும் நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய குழந்தையை இந்த தேவர பிரானுக்கு இனிமேல் அந்த குழந்தைக்கு நீதான் தாயார் தோப்பனார் அப்படின்னு ஸ்வீகாரம் கொடுத்துட்டா. அது அப்படி நம்மாழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார். சிந்தையினாலும் செய்கையினாலும் சொல்லாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்த வன்குருகூரவர் ஷடகோபன். மனசால யார் அம்மா அப்பான்னு கேட்டா காரிய உடையனங்க நினைச்சுக்கல, அவர் தேவபிரான தான் நினைச்சுட்டு இருக்கார். வாயால சுவாமி உங்களுக்கு யார் அம்மா அப்பா? தேவபிரான். சரி, வருஷத்துக்கு ஒரு நாள் பிறந்த நாள் அன்னைக்கு நாம யார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைப்போம், யாரை சேவிக்கணும்னு நினைப்போம்? பெத்தவா இருக்கிற பட்சத்துல அவளை தானே முதல்ல போய் சேவிப்போம். ஆனா இவர் மாசி விசாகத்துல பிறந்த நாள் அன்னைக்கு எங்க வந்து யாரை சேவிக்கிறார்? தாயார் தோப்பனாரான தேவர் பிரானை தான் சேவிக்கிறார். வைகாசி உற்சவத்துல அப்பன் கோயிலுக்கு போனாலும் யாரை சேவிக்கிறார்? அங்க இருக்கக்கூடிய அப்பன்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையான தான் சேவிக்கிறார். அதனாலே சரீர பந்தங்களை எல்லாம் துறந்துட்டார். இந்த லோகத்துக்கு நாம வர்றதுக்கு காரணமாக இருந்த கருவி அம்மாவும் அப்பாவும் அப்படின்ற அந்த கௌரவத்தோடே நின்னுட்டாரே ஒழிய சாஸ்வதமான இந்த ஆத்மாவுக்கு தாயும் தகப்பனாருமாக இருக்கக்கூடியவன் பகவான் தான் அப்படின்றதை உணர்ந்த ஞானியாக தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்த வன்குருகூரவர் ஷடகோபன் என்று தன்னை சொல்லிக் கொண்டாரே ஒழிய காரி உடையனங்கையினுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கல நம்மாழ்வார். இப்படி சுவாமி நம்மாழ்வாருக்கு தாயாரும் தகப்பனாருமான தேவர்பிரான் அரவிந்தலோச்சனன் இந்த திருநாமத்திலே 2 திருப்தியாக இவனுக்கு 10 இந்த எபெருமானுடைய அழகு ரொம்ப ஆச்சரியமான அழகு. நவசக்தி எபெருமான்லாம் மாதிரி தான் இருப்பா. எப்படின்னா பெருமாளுடைய திருமுக மண்டலம் எல்லாம் ஊர் பெருமாளமா விலட்சணமா இருக்காது, ஓரளவுக்கு சமுதாயம் அப்படி ஆன்மா பெருமாளுடைய முகமா தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் நல்ல சமுதாயம் பெருமாள் சொல்லக்கூடிய அரவிந்தலோச்சனன் ஆச்சரியமான. ஏன்னா அந்த திருப்பதி நம்மாழ்வார் பெற்ற தாய் தந்தையரிடத்துல உரிமையோடு கூட கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளையாக வாசுவாங்க. இங்கே நாயிகா பாவத்திலும் தாயார் தோப்பனார் அப்படின்ற பாவத்திலுமாக 2 பாவத்திலே இந்த பாசுர அனுபவம். இதுவும் விசேஷமாக அனுபவிப்பதற்குரிய பாசுரம். இதையும் இன்னொரு உபன்யாசத்துல பார்க்கலாம்.
இப்போது இந்த க்ஷேத்திர விஷயமான தியான ஸ்லோகத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தீர்காக்ராசிதலோச்சனா ததபலா ஸ்ரீதேவதேவோ ஹரிஹி யஸ்மின் பூர்வமுகः சுரேந்திரவரதः ஸ்ரீதாம்ரபர்ணீதடே ஆசீனஸ்ஸ விமானமர்த்திஷு பதன்னம் நாம்னா ச குப்தம் மஹத் தஸ்மின் நிஸ்துலமங்கலாக்கிய நகரே சர்வான் இமான் பாவயே. தீர்க்க அக்ர அசிதலோச்சனா ததபலா. அபலா அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். தத் அபலா அப்படின்னா அவனுடைய பெண், அப்படின்னா அவனுடைய நாயகின்னு அர்த்தம். எவனுடைய நாயகி? இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளுடைய நாயகி. அவளுக்கு என்ன திருநாமம் அப்படின்னா அசிதலோச்சனான்னு திருநாமம். கருந்தடங்கண்ணி அப்படின்னு திருநாமம். தீர்காக்ர அசிதலோச்சனா, தீக்ஷண்யமான தன்னுடைய கண் அழகினாலே கவரக்கூடிய பேரழகியான தாமரை கண்ணி கருந்தடங்கண்ணி நாச்சியார்னு திருநாமம். அவள் அவனுடைய மனையாள். யாருடைய மனையாள்? ஸ்ரீ தேவதேவோ ஹரிஹி, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய, பார்த்த மாத்திரத்தில் மற்றவர்களுடைய பாவத்தை போக்கக்கூடியவனான தேவரபிரானுடைய தர்மபத்னி. யஸ்மின் பூர்வமுகா, அவன் அங்கே கிழக்கு முகமாக சேவை சாதிக்கிறான். சுரேந்திர வரதா, சுரர்கள்னு சொல்லக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் இந்திரனா தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி அவனுக்கு வரம் தரக்கூடிய வரதனா, இந்திரனுக்கு வரம் கொடுத்தருளிய நிலையிலே தேவர பிரானாக ஸ்ரீ தாமிரபர்ணி தட்டே, தாமிரபர்ணி நதிக்கரையிலே சேவை சாதிக்கிறான். ஆசீனஸ்ஸ விமானமர்த்தி சுபதம் நாம் நாச குப்தம் மகத், இவனே குப்த விமானம்னு சொல்லக்கூடியதான குமுத விமானத்தினுடைய, அதாவது ஆம்பல் மலர் வடிவத்திலே இருக்கக்கூடிய விமானத்தினுடைய நிழலிலே ஆசீனஸ்ஸ அமர்ந்த திருக்கோலத்திலும் ஆச்சரியமாக எழுந்தருளியிருந்து சேவை சாதிக்கிறான். தஸ்மின் நிஸ்துல மங்கலாக்கிய நகரே சர்வான் இமான் பாவையே, எந்த க்ஷேத்திரத்திலே இவன் எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னா நிஸ்துல மங்கலம், துளைவு இல்லி மங்கலம். நிஸ்துலம் அப்படின்னா துல்லியம் அல்லாததுன்னு ஒரு அர்த்தம். இந்த க்ஷேத்திரத்துக்கு சமானமான க்ஷேத்திரம் இல்லை. மங்கலம் அப்படின்றது புறம், ஊர், மங்களம், பேட்டை, பாக்கம், இதெல்லாம் ஊர் பெயரை குடிக்கக்கூடிய காமனான வார்த்தைகள். இதெல்லாம் மங்களம், பரமேஸ்வர மங்கலம், விண்ணமங்கலம், மட்டமங்கலம், விஷ்ணு மங்கலம் அப்படின்னு எல்லாம் ஊர் பெயர்கள் நிறைய உண்டு. அந்த மாதிரி இது என்ன மங்கலம்? மங்கலம்னா ஊர்னு அர்த்தம். இது என்ன மங்கலம்னா நிஸ்துல மங்கலம், துளைவு இல்லி மங்கலம். இதுக்கு சமானமான க்ஷேத்திரம் ஒண்ணு இல்லை. ஆனா ஏன் இதற்கு தொலைவில்லி மங்கலம்னு பெயர் வந்தது? சொல்லக்கூடிய பாரிபாஷிகமா அப்படியே பேச்சு வழக்குல மாறி போயிடுச்சு நிறைய வார்த்தைகள். அந்த மாதிரி தொலைவுன்னா துளைவுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி துளைவில்லி மங்கலம்னு சொல்லக்கூடியது தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு மாத்துட்டா, அதனால தொலைவில்லி மங்கலம்னு திருநாமம். இப்படி திரு தொலைவில்லி மங்கலம்னு சொல்லக்கூடியதான நகரத்தில் ஆச்சரியமாக தாமிரபரணி நதிக்கரையில் கருந்தடங்கண்ணி நாச்சியாரோடு கூட தேவர பிரானாக நின்ற திருக்கோலத்திலும், குமுத விமான நிழலில் அமர்ந்த திருக்கோலத்தில் அரவிந்தலோச்சனாகவும், இந்திரனுக்கு காட்சி கொடுத்தருளிய நிலையிலே எல்லோரும் சேவிக்கும்படியா யாரெல்லாம் என்னவெல்லாம் வேண்டாலோ அதையெல்லாம் அருளக்கூடியவனாக எம்பெருமான் இந்த க்ஷேத்திரத்திலே எழுந்தருளி இருக்கிறான். அவனை சேவித்துக் கொள்கிறேன் அப்படின்றதா ஆச்சரியமா இந்த ஸ்தலபுராண ஸ்லோகம். ரெண்டு பெருமாளுக்கும் சேர்த்து ஒரே ஸ்லோகம். தீர்காக்ராசிதலோச்சனா ததபலா ஸ்ரீதேவதேவோ ஹரிஹி யஸ்மின் பூர்வமுகः சுரேந்திரவரதः ஸ்ரீதாம்ரபர்ணீதடே ஆசீனஸ்ஸ விமானமர்த்தி சுபதம் நாம்னா ச குப்தம் மஹத் தஸ்மின் நிஸ்துல மங்கலாக்கிய நகரே சர்வான் இமான் பாவயே. ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாம்ரபர்ண்யுத்தரே தடே திந்திரிணீ மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். ஆழ்வாரெம்பெருமானார் சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.